வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே போன 2 பதிவுகளில் நம்ம பார்த்தோம். உடலில் நோய் எப்படி வருது, எதனால் வருதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்து மனதில் நோய் எப்படி உருவாக்கப்படுது, உடலில் எப்படி நோய் உருவாக்கப்படுது, 2யுமே பார்த்துருக்கோம். இப்போ அது 2யும் சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு சமரைஸ் பண்ணுறது என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது எப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் டீட்டெயிலாக பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் போன 2 பதிவுகளை போய் பாருங்கள். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா தான் இது புரியும், இல்லைன்னா இது அவ்வளோ புரியாது. சரிங்களா? இப்போ பார்க்கலாம். என்ன அப்படின்னா, உடல் அளவில் நோய் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க. உடம்புல ஃப்ளோ அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூமெண்ட் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஃப்ளோ என்னென்ன ஃப்ளோ நடக்குது அந்த ஃப்ளோவை தடுத்து நிறுத்துறது இல்லை ஸ்லோ பண்ணுறது, அந்த ஃப்ளோவுக்கு பதிலாக ஒரு தேக்கம் உண்டு பண்ணுறது, இது தாங்க நோய், வேற எதுவுமே இல்லை. இப்போ என்னென்ன ஃப்ளோவை தடுத்து நிறுத்தப்படுது, என்னென்ன தேக்கம் உருவாக்கப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உடம்புங்கிற படைப்புங்கிறது அறிவு, ஆற்றல், பொருள், இந்த 3 சேர்ந்த ஒரு கட்டுமானம். இப்போ அறிவுங்கிறது நம்ம உடல்ல உயிர், அதுதான் அறிவு. அப்போ உயிரோட ஃப்ளோ, அந்த அறிவோட ஃப்ளோ எங்கேருந்து தடுத்து நிறுத்தப்படுது அப்படின்னா உயிர் என்ன பேசுதோ அது அதை கேட்டு அதை செயல்படுத்துகிற இடத்துல மனம்ங்கிறது ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ உயிர் அதை கேட்டு செயல்படுத்துது அப்படின்னா, மனம் அந்த உயிர் பேசுறதை கேட்டு செயல்படுத்துது அப்படின்னா, இப்போ இங்கே உயிருங்கிறது குரு, மனம்ங்கிறது மாணவன். நான் ஏற்கனவே இந்த கல்வியை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதை பார்க்காத நண்பர்கள் அதையும் பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அது முக்கியமான பதிவு. இப்போ உயிருங்கிறது குருவோட இடத்துல இருக்குது, மனம்ங்கிறது மாணவன்ற இடத்துல இருக்குது. அப்போ உயிருங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா அது சொல்லி கொடுக்குற வேலையிலேருந்து அது தவறுறதில்லை. ஏன்னா அது அறிவோட வடிவம், அதுக்கு எல்லாமே தெரியும். அது இறையோட ஒரு துளி, அது அதோட வேலையில் தவறுறதில்லை. ஆனால் அந்த அறிவு கடத்தப்படுறத தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிறத ஜீவன செய்வதர்கள் எப்படிங்கிறது கரெக்டாக நம்மளோட அறிவெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம சிலர்கள் சேகரித்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த அறிவை எடுத்துகிட்டு போய் இப்போ அதை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, குருவுக்கு ஆக சிறந்த அறிவு இருக்குது, அதனால் அந்த அறிவை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது ஜீவன செய்தவர்களுக்கு புரியுது. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாணவனை நாசம் பண்ணலாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. மாணவனை எப்படி நாசம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மனநோய் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற பதிவில் இருக்கும். நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ இங்கே என்னன்னா, மாணவர்களை தரமற்ற மாணவர்களை மாற்றுறதுங்கிறது மூலமாக என்ன நடத்தப்படுது அப்படின்னா, குரு என்ன சொன்னாலும் அது காதிலேயே வாங்காத ஒரு செவிடு குருட்டு மாணவர்களை அந்த உணர்தல்ங்கிறத, அதாவது மனம்ங்கிறது உயிர் சொல்கிறத உணரணும், அது உணர முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுது மனம். ஸோ அதனால என்னன்னா, அந்த அறிவுங்கிறது அந்த ஃப்ளோ, அறிவோட ஃப்ளோ கடத்தப்படலை. அதுதான் உடம்புல இருக்கிற உடம்பு, மனசு, அதாவது மொத்தமாக எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஒரு மனிதன் அப்படிங்கிறவன்ட்ட இருக்கிற அடிப்படை நோய்ங்கிறது உயிரோட அறிவு மனதுக்கு கடத்தப்படலை, அங்கே தடுத்து நிறுத்தப்படுது. ஆனாலும் உயிர் ரொம்ப ரொம்ப அடிப்படை விஷயங்களை அதுவாக செய்கிறது, அதுவாக மனதையும் மீறி செய்கிறதுனால அங்கே நம்ம உயிரோடு இருக்கும். அதுதான் இப்போ அந்த உயிருக்கும் மனதுக்குமான கனெக்ஷன் பிரேக் பண்ணப்பட்டது தான் மனநோய்க்கான மூலம். இந்த கனெக்ஷன் நமக்கு பிரேக் செய்யப்பட்டுருச்சு அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நம்ம ஃபவுண்டேஷன் மனது ஒரு நிற்கிறதுக்கு, யாருமே நம்ம மனுஷங்க நிற்கிறோம் அப்படின்னா நிற்கிறதுக்கு அடியில் இருக்கிற தரை ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம நிற்கிறது ஸ்டடியாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த நிற்கிற இடம், மனம் நிற்கிற ஃபவுண்டேஷனுங்கிறது உயிர். அந்த கனெக்ஷனை ரொம்ப ரொம்ப சிதைச்சிட்டதுனால என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால மனம் தத்தளிக்குது.
நிற்கிறதுக்கு இடம் ஸ்டடி இல்லைங்கிறது அதுக்கு தெரியுது, தத்தளிக்குது. அப்போ மனம் வந்து அங்கே என்னன்னா அந்த தனிமையை உணருது. வழி நடத்துறதுக்கு சரியான குரு இல்லாத இந்த தனிமையை உணருது. அதனால தத்தளிக்குது. அந்த தத்தளிக்கிறதோட வெளிப்பாடு தான் வந்து நம்ம அத்தனை மனநோய்களும். சரி, இப்போ வந்து இந்த மனநோய்கள்னால இது வந்து அறிவு கடத்தப்படுறதுங்கிறது தடுத்து நிறுத்தப்பட்டுருச்சு. இப்போ இந்த அறிவே இல்லாமல் வந்து நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து மனசால வேலை செய்ய முடியாது இல்லையா? அப்போ அங்கே என்னன்னா அதுக்கு பதிலாக வந்து ஒரு செயற்கை அறிவு இவனுங்க கொண்டு வர்றானுங்க இல்லையா, செய்வார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டுக்கு இல்லை, நம்ம ரோபோட்டுக்கு அதை ரோபோட் செய்தோ இல்லையோ அது அடுத்த விஷயம். நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அறிவுங்கிற பேரில் குப்பைகள் நம்ம மண்டையில் புகுத்தப்பட்டு அந்த குப்பைகள் மூலமாக நம்ம வழி நடத்தப்படுறோம். இது அறிவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். உயிரோட அறிவு புறக்கணிச்சிட்டு. அப்போ இதனால தான் வந்து இந்த தப்பான அறிவுங்கிற பேரில் தப்பான அறிவுங்கிற பேரில் தகவலை வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தகவல் வந்து சரியில்லாத தகவல்ங்கிறதுனால தான் வந்து நம்ம மனசு, உடல் எல்லாமே நாசமாகிக்கிட்டு இருக்கு. அப்போ சரியான தகவல் வேணும் அப்படின்னா வந்து நம்ம சரியான அறிவு மூலமாக வழிநடத்தப்படணும் அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கிற நம்ம கனெக்ஷனை சரி பண்ணணும். அப்போ தான் அந்த அறிவுங்கிற ஃப்ளோ உடலில் உயிர் மனதில் சரியாக நிகழும். இது முதல் அடிப்படை. நோய்க்கான முதல் ஃப்ளோ அந்த அறிவோட ஃப்ளோவை வந்து சரி பண்ணுறது. சரி, அடுத்தது ஒரு படைப்பில் அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அறிவு, ஆற்றல், பொருள். அடுத்து ஆற்றலோட ஃப்ளோ எங்கே எப்படி தடைப்படுத்தப்படுது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஆற்றலுக்கான உடம்புல இருக்கிற கட்டமைப்புங்கிறது அக்குபஞ்சர் மெரிடியனுங்க. அதுதான் மெயினானது. இப்போ நம்ம சக்ரா சிஸ்டம்னு சொன்னேன் இல்லைங்களா? நாடு இப்போ என்னன்னா இடகலை நாடி, பின்கலை நாடி, சுழுமுனை நாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுவுமே அக்குபஞ்சர் மெரிடியன்ஸ் தான். சரிங்களா? அது வந்து அதுக்கு பேர் வந்து கவர்னிங் வெசல் அப்படின்னு பேர். நம்ம முதுகு தண்டுவடத்து வழியாக போகிறது. இப்போ அங்கே என்னன்னா அந்த ஆற்றலுக்கான கட்டமைப்புங்கிறதே வந்து அக்குபஞ்சர் மெரிடியன் தான். அப்படிங்கிறப்ப இந்த அக்குபஞ்சர் மெரிடியன் வழியாக ஆற்றல் கடத்துறதுங்கிறதும் தடைப்படுத்தப்படுது. ஃப்ளோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஸ்லோ ஆக்குறாங்க, இல்லை வந்து அந்த ஃப்ளோவுக்கு கிடைக்க வேண்டிய ஆற்றல், அந்த உடம்பு உள்வாங்க வேண்டிய அந்த ஆற்றலே வந்து அந்த ஆற்றல் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா? வெளியே ஒரு ஃபீல்டு இருக்குது. இது வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நம்ம இது குவாண்டம் தியரி அது இதுன்னு நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் குவாண்டம் தியரியோட வந்து இன்னொரு தியரி ஒன்று இருக்குது, யூனிஃபைடு ஃபீல்ட் தியரின்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேர் வந்து அதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. குவாண்டம் தியரியை விட வந்து யூனிஃபைடு ஃபீல்ட் தியரிங்கிறது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்குது. நம்ம சித்தர்கள் அதை சொன்னது மாதிரி தான் இருக்குது குவாண்டமை விட. இப்போ இந்த யூனிஃபைடு ஃபீல்ட் தியரி படி வந்து அந்த ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, வெளியே எனர்ஜி ஃபீல்டு, அந்த ஃபீல்டை வந்து சிதைக்கிறாங்க தியான செய்தர்கள் நிறையா வந்து டர்ட்டி இஎம்எஃப்ங்கிறத வச்சு. இப்போ அப்போ என்னன்னா உள்வாங்கிற அந்த என்ன சொல்கிறது, உள்வாங்கிற அந்த ஆற்றல்ங்கிறதுமே வந்து ஒரு தரமற்ற ஆற்றலாக இருக்குது. மொதல் விஷயம், அதாவது இது ரெண்டு விஷயமா பார்க்கலாம். ஒரு ஆற்றலோட குவாலிட்டி, குவான்டிட்டி, தரம், அளவு, இது ரெண்டுலேயுமே பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த வெளியே இருக்கிற ஆற்றல் என்ன இருக்கோ அதுலேருந்து தானே உள்வாங்க முடியும். அப்போ அதை தரமற்ற ஆற்றலாக மாற்றுறாங்க ஃபஸ்ட்டு. என்ன இருந்தாலும் ஆனால் ஃபுல்லாக மாற்ற முடியாது. ஏன்னா வந்து அது இயற்கையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் வந்து இயற்கை தான் அதில் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். அதை ரொம்ப ஒன்றும் மாற்ற முடியாது. ஆனால் ஓரளவுக்கு மாற்றுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு. பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் அவங்க வந்து இன்னும் ரொம்ப நல்லாவே வந்து கேவலமான ஒரு ஆற்றல் ஃபீல்டை வந்து மாற்றி வச்சுருக்கானுங்க. நிறைய செல்ஃபோன் டவரு, சேட்டலைட், அந்த சேட்டலைட் ப்ராட்காஸ்ட்டு, இப்போ நம்ம டிஷ் டிவிக்கெல்லாம் வந்து மேலே இருந்து பீமிங் ஆகிறது, இது மாதிரி பல விஷயங்கள் மூலமாக நம்ம வீட்டுக்கு வீடு ஒய்ஃபை, இது மாதிரி நம்ம வந்து நம்ம ஃபீல்டை வந்து ரொம்ப மோசமாக மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா நம்ம உடலில் அந்த அக்குபஞ்சர் மெரிடியன்ஸ் வழியாக ஆற்றல் பரிமாறப்படணும் இல்லையா, ட்ராவல் ஆகணும் இல்லையா உடம்பு ஃபுல்லாக. அதுக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து தடுப்பூசி. நீங்கள் தடுப்பூசி எந்த தடுப்பூசி வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த தடுப்பூசியை போய் எடுத்து அதோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு பாருங்கள். சரியா?
ஒன்றுமே வேண்டாம். மேனுஃபேக்சரோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன தடுப்பூசி போடுறீங்களோ உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ அந்த தடுப்பூசியோட பேரை டைப் பண்ணி அதோட அந்த பேர் அந்த கரெக்டான பேர் டைப் பண்ணிவிட்டு பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் அப்படின்னு போடுங்க. சரிங்களா? பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா வந்து அந்த தடுப்பூசியில் அவங்க அங்கே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லிஸ்ட் பண்ணப்படாத இன்க்ரீடியன்ஸும் இன்னும் நிறையா இருக்கலாம். சரிங்களா? அது நமக்கு தெரியாது. இப்போ டாக்டர் சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்பாதீங்க. டாக்டர்கள்லாம் வந்து கடைசியாக வந்து அவங்க படித்ததுங்கிறது காலேஜில் படித்தது, அவங்க படித்தது. நம்மலாம் எப்படி வந்து நம்ம ஒரு இப்போ மிடில் ஏஜில் இருக்கோம், 40-50 வயசில் இருக்கோம் அப்படின்னா வந்து 50 வயசுனா நம்ம வந்து 20 வயசில் கடைசியாக வந்து புக் எடுத்து படிச்சிருப்போம். 30 வருஷமாக வந்து தண்டமாக சுற்றிக்கிட்டு இருப்போம். படித்ததை வச்சு என்னத்தையும் ஒன்று கதையை ஓட்டிகிட்டு இருப்போம் இல்லைங்களா? அதே தான் டாக்டர்ஸுக்கும். அவங்க ஒன்றும் பெரிய விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அவங்க கடைசியாக படித்தது அவங்க காலேஜில் இருந்தப்போ. ஸோ 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபீல்டில் என்ன இருந்துச்சு இல்லைங்கிறதெல்லாம் இன்றைக்கி சம்மந்தமே இல்லை. அன்றைக்கி இருந்ததுக்கும் இன்றைக்கி இருக்கிறதுக்கும். இன்றைக்கி வந்து என்னன்னா டாக்டர்ஸுக்கு எஜுகேஷன் கொடுக்குறது யாருன்னா ஃபார்மா கம்பெனிகளோட சேல்ஸ் ரெப். அவங்க தான் வந்து டாக்டருக்கு எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அவங்க சொன்னதை வந்து அப்படியே வந்து ஆட்டு மந்த மாதிரி நம்பிக்கிட்டு இதுதான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க டாக்டருக்கு. ஃபார்மா சேல்ஸ் ரெப்புக்கு யார் வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஃபார்மா கம்பெனியோட மேனேஜர்ஸு, ஃபார்மா கம்பெனியோட ஹெச்ஆர் ஹெட்டு, இவங்கெல்லாம் தான் கொடுக்குறாங்க. ஹெச்ஆர் ஹெட்டுக்கு வந்து என்னென்னா விற்கணும் பொருள், அவ்வளோதான். எதை பற்றியும் வந்து அக்கறை எல்லாம் கிடையாது. அவங்களோட சேல்ஸ் டார்கெட் மீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணாலும் சேல்ஸ் டீம் வந்து போய் சொல்லும். சரிங்களா? அப்போ வந்து இங்கே என்னென்னா டாக்டர்களுக்கு புரிஞ்சிருச்சு, அதனால டாக்டர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் நம்பிக்கிட்டுலாம் உட்காந்துருக்காது. டாக்டர்கள் வந்து உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரண மனுஷங்க தான். அவங்க ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. அவங்க சொல்கிறது வேத வாக்கெல்லாம் கிடையாது. அதை போய் வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதில் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஜியானி சகோதரர் ரொம்ப பெரிய அளவுலலாம் போய் சொல்லலை. டைரெக்டாக வந்து உண்மையை வந்து பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட்டில் ஓரளவு போட்டிருக்காங்க. கொஞ்சம் மறைச்ச மாதிரி போட்டிருக்காங்க, கொஞ்சம் திரிச்சு போட்டிருக்காங்க. சரியா? அதில் என்ன போட்டிருப்பானுங்க அப்படின்னா வந்து 100ல் ஒரு, அதாவது 1000 பேரில் ஒருத்தருக்கு தான் பிரச்சனை வருதுன்னு போட்டிருப்பானுங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து 10ல் ஒருத்தராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பிரச்சனை. அதே மாதிரி அந்த பிரச்சனையை வந்து டவுன் ப்ளே பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். பட் ஆனால் பிரச்சனைகளை ஜென்ரலாக வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. எப்படின்னா வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும்னா வந்து செத்து போயிடுவாங்கங்கிறது சைடு எஃபெக்டாக போடுற அளவுக்கு, அது சைடு எஃபெக்ட் எல்லாம் கிடையாது. அதுதான் டைரக்ட் எஃபெக்ட். டைரக்ட் எஃபெக்டாக போடுற அளவுக்கு வந்து அதை போட்டிருக்க தான் செய்கிறாங்க. இது என்னென்னா நம்ம ஒரு முட்டாள் கூட்டமாக வாழ்ந்துட்டு டாக்டர் பார்த்துப்பாங்க நம்பிக்கிட்டு, டாக்டரும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல, நம்ம போய் ஊசியை போட்டுக்கிறவங்களும் பார்க்கல. அப்போ அதில் என்னென்ன இருக்குதுன்னு போய் பாருங்கள். நான் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. இதில் பாதரசத்தில் இருந்து ஆரம்பித்து அலுமினியம், பாலியத்திலின் கிளைக்கால், இது மாதிரி வந்து பாலித்தீன் அப்படின்னா என்னதுன்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ், அதாவது அந்த தடுப்பூசியை காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற பேரில் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த தடுப்பூசியெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இல்லை, அது நமக்கு வந்து அடிப்படையில் விஷம் வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல். சரிங்களா? இது வந்து நம்ம நார்மலாக வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிறதெல்லாம் வந்து உங்கள் சோத்துலையோ உணவுலையோ கலந்துருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஐயையோ இந்த விஷத்தை நான் சாப்பிடுவேனா அப்படின்ற பயத்தில் தூக்கி வெளியே எறிஞ்சிருவீங்க. ஆனால் வந்து அது இருக்குங்கிற புரிதலே இல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து மனிதர்கள் அந்த தடுப்பூசி உயிரை காப்பாற்றும் அப்படின்னு வந்து ஒரு ப்ராபகண்டா, அதாவது பொய்யா சொல்கிறதுனால கிருமிகள் இருக்குன்ற பயத்தில் பூச்சாண்டி கதையை நம்பி தடுப்பூசி வந்து உங்களை காப்பாற்றணும்னு நம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஊசியை போட்டுக்கிறீங்க என்ன இருக்குன்னே தெரியாமல். அப்போ என்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறதெல்லாம் நம்ப வேண்டாம். நீங்கள் என்ன இருக்குங்கிறத போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மெட்டல்ஸ் நிறையா இருக்குது, உலோகங்கள். இப்போ இந்த உலோகங்கள் வந்து நார்மலாக என்ன பண்ணும்? ரொம்ப சிம்பிளான விஷயங்க. உலோகம் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டுக்குள்ளே போச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை ஷார்ட் பண்ணி அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் சரியாக ஒர்க் ஆக விடாமல் கெடுக்கும் இல்லைங்களா? அது உடம்பும் வந்து ஒரு உடம்புலையும் இந்த அக்குபஞ்சர் மெரிடியன் சக்தி நாளங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தான். ரொம்ப பெரிய சூப்பரான ரொம்ப அருமையான ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். இப்போ அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்லையும் எங்கேயாவது போய் இது உட்காந்துச்சு அப்படின்னா வந்து அந்த ஆற்றல் வந்து ஒழுங்காக கடத்தப்படுறத வந்து தடுக்கும். இது என்ன, இதனால என்ன ஆகும்னா ஒரு சைடு வந்து அந்த ஆற்றல் எது வரைக்கும் பாஞ்சுதோ அது வரைக்கும் வந்து தேக்கமோ, இன்னொரு சைடு தேக்கமே இல்லாத
பற்றாக்குறையும் உருவாகும். ஒரு பக்கம் எக்ஸஸும் ஒரு பக்கம் டெஃபிஷியன்சியும். இதுதான் வந்து ஃப்ளோவை, ஆற்றல் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுறது. சரிங்களா? இப்போ ஆற்றல் ஃப்ளோ, இது ஆற்றலுக்கு இது மட்டும்தான் கட்டமைப்பானா? இல்லை, பொருள் வழியாகவும் ஆற்றல் எடுக்க முடியும். உடல் வந்து அதிகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இயக்கத்துக்கே ஆற்றல் தான் தேவை. சரிங்களா? நம்ம உடம்புல வந்து நம்ம உடல் இயங்குறதுக்கே வந்து ஆற்றலை யூஸ் பண்ணி தான் இயங்குது. பொருள் பொருள் வந்து ஒரு பொருள் மூலமாகவும் ஆற்றல் எடுக்கப்படுது. அப்போ பொருள்னா என்ன? உணவு, நீர், இதெல்லாம் வச்சு ஆற்றல் எடுக்கப்படுது. சரிங்களா? இப்போ இந்த உணவு, நீர், காற்று இதெல்லாம் வச்சு ஆற்றல் எடுக்கப்படுது அப்படின்னா வந்து அது மூலமா எடுக்கிற ஆற்றலுமே வந்து சிதைக்கப்படுது. என்னன்னா பொருள் வந்து திருப்பியும் அதே தான், குவாலிட்டி குவான்டிட்டி. பொருளுடைய தரம், பொருளுடைய அளவு, இது ரெண்டும். இப்போ பொருளுடைய தரம் வந்து என்னன்னா, நீங்க வந்து என்னன்னா எல்லா உணவுலையும் நஞ்சு கலந்தாச்சு. கேட்டால் கிருமியை கொள்றேன், செடி வளர்றத இடத்துல பூச்சியை கொள்றேன்னு வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் கொல்லலை, நம்மளை தான் கொள்றாங்கங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து அதாவது நேற்று ஒரு சாப்பாடு உணவு வந்து ஒத்துக்காத சாப்பாடை சாப்பிட்டோம்னா இன்னைக்கு ஒரு வாந்தியோ வயிற்றாலையோ போச்சுன்னா இந்த உணவுனாலங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் வந்து அதே விஷயம் வந்து ஒரு ஸ்லோ பாய்சன், அதாவது ஒரு ஹெவியான டோஸ் பாய்சன் சாப்பிட்டா உடல் வந்து உடனே காமிச்சு கொடுத்துருது, தூக்கி வெளியேறிய பார்க்குது, காமிச்சு கொடுத்துருது. ரொம்ப ஸ்லோவான பாய்சன்னா வந்து அது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல சேர ஆரம்பிக்குது. அது வந்து உடனே வந்து உடல் அளவு வந்து டெய்லி நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்க விஷத்தை அப்படின்னா வந்து எப்போ வெளியேற்றுறதுக்கு அதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா? டைமே இல்லாமல் வந்து அந்த உணவு மூலமாக வந்து என்னன்னா குவாலிட்டி, தரமற்ற உணவுகள், விளங்காதது எல்லாத்தையும் வந்து உணவு. அடுத்து வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பாக்கெட் பாக்கெட்டாக போட்டு டப்பாவாக வச்சு நம்ம போய் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதாவது ஒன்று வந்து குவாலிட்டி எப்படி போகுதுன்னா, நார்மலாக விளைய வைக்கப்படுற பூமி தாய் கொடுக்குற உணவுலேருந்து வர்றதுல விஷத்தை கலக்கிறது. அடுத்தது உணவுங்கிற பேரில் உணவு மாதிரி செய்யப்படுற பல விஷயங்கள் மூலமாக வந்து அதை உணவுன்னு நம்ம நம்ப வைக்கப்பட்டு நாம் அதையும் உணவுன்னு நினச்சி நமக்கு என்ன தேவைன்னா நம்ம நாக்கை ஏமாத்தினா போதும், டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட்டுக்கு தேவையான ரசாயனங்கள்லாம் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இது உணவு அப்படின்னு சொல்லி டப்பாவில் எதை அடைச்சி விற்றாலும் வந்து நம்ம தின்னுபிடுவோம். அப்படி தானே இருக்கும். அப்போ இது மாதிரி ரெண்டு விதமாக உணவே இல்லாத விஷயங்களை உணவுன்னு சொல்லி விற்கிறது. அடுத்து வந்து உணவில் விஷத்தை கலக்கிறது. இது மூலமாக உணவோட தரம் நாசமாக்கப்படுது. அடுத்து உணவுடைய அளவு. என்னென்னா அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதுங்கிறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக உணவு சாப்பிட்றோம். இது வந்து 195% மக்களுக்கு இது பொருந்தும். ஒரு 5% மக்களோ இல்லை ஒரு 10-20% மக்களோ வந்து அவங்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறையில் இருக்காங்க, சுத்தமாக சோறே கிடைக்கல. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பற்றாக்குறை இருக்கும். ரெண்டாவது நமக்குமே வந்து என்னென்னா நிறைய சாப்பிட்றோம், உணவோட அளவில் வந்து நமக்கு பற்றாக்குறை கிடையாது, நிறைய அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம். ஆனால் வந்து உணவுல இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்களும் ஆற்றல்களும் கிடைக்காத அளவுக்கு அதுல வந்து நமக்கு பற்றாக்குறை ஏற்படுத்தப்படுது. அப்ப இந்த பற்றாக்குறைங்கிறது மூலமா வந்து என்னன்னா அந்த பற்றாக்குறையான ஒரு உணவை நிறைய சாப்பிட்டாலுமே வந்து அங்க என்னன்னா கழிவு தேக்கம் தான் நடக்குது. பொருள் வடிவத்தில் இது கழிவு தேக்கம் நடக்குது. ஆனா அதே சமயம் அந்த பொருள்ல இருந்த உருப்படியான ஆற்றல் நமக்கு கிடைக்கல. ஏன்னா வந்து அதை எடுத்து கொண்டு போய் அந்த பொருள்னா அந்த பொருள்ல இருந்து சாரத்தை பிரித்து அந்த சாரத்தை கொண்டு போய் ரத்தம் மூலமா வந்து கொண்டு போய் வந்து ஒரு செல்லையும் சேர்த்து அந்த செல் வந்து அந்த பொருளை யூஸ் பண்ணி ஆற்றல் வடிவத்துக்கு தான் மாற்றுது திருப்பியும். இது வந்து என்னன்னா இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பார்க்கணுன்னா ஒரு வண்டியில் பெட்ரோல் போடுறீங்க இல்லையா? பெட்ரோல் எரிக்கப்பட்டு அங்கே அந்த பெட்ரோல் மூலமாக வந்து ஒரு ஆற்றல் கிடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டி இயங்குது இல்லையா? அதே மாதிரி இது வந்து பொருள்ல இருந்து ஆற்றல் எடுத்து உடல் இயங்குது. இது ரெண்டு கட்டமைப்பும் இருக்கு உடலை பொறுத்த வரைக்கும். இது வந்து பொருள்கள், மனிதன் படைக்கிற பொருள்களில் வந்து சில பொருள்களில் பொருள்ல இருந்து ஆற்றல் எடுக்கிற கட்டமைப்பு இருக்கும், சில பொருள்களில் வெறும் டைரக்டா ஆற்றலை யூஸ் பண்ற கட்டமைப்பு இருக்கும். ஆனா வந்து இது எல்லாமே கலந்தும் இருக்கும். சரிங்களா? ஆனா உடலை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே இருக்கு. ஸோ பொருள்ல இருந்து ஆற்றல் எடுக்கிறதுலையும் வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா நம்ம அளவுக்கு அதிகமாக உணவு போடுறது மூலமா நம்மளுடைய
ஜீரண மண்டலம், சரிங்களா? அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம். அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபுல்லாக வந்து தேக்கங்கள் ஏற்படுத்தப்படுது. இந்த தேக்கங்கள் ஏற்படுத்தப்படுது. இது மூலமாக வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமோட குடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குடலும் வந்து சிதைக்கப்படுது. குடல்ங்கிறது என்னன்னா, இன்னொன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள். 2 விதமாக இருக்குது. என்னன்னா, நம்ம உடலுக்கு தோல் இருக்குது பார்த்தீங்களா, தோல் வந்து என்ன பண்ணுது, நம்ம ரத்தத்தோட இன்டெகிரிட்டி, அதாவது ரத்தத்தோட தூய்மையை காப்பாற்றுது தோலுங்கிறது வெளி உலகத்துலேருந்து. இப்போ குடலுங்கிறது இன்னொரு விதமான தோல், நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற தோல். ஏன்னா வெளியே இருந்து நம்ம உணவுன்னு ஒன்று கொடுக்குறோம், வெளி உலகத்தில் இருக்கிற உணவுங்கிற ஒன்று கொடுக்குறோம். அந்த உணவில் இருக்கிற நஞ்சுகளும் தேவையில்லாத பொருள்களும் ரத்தத்தில் கலந்துக்காம பார்த்துக்கிற வேலையை உள்ளுக்குள்ளே பண்ணுறதுங்கிறது குடல், அதாவது இந்த ஜீரண மண்டலம்ங்கிறது. அப்போ இங்கே என்னன்னா, நம்ம விஷத்தை கண்டினியூஸாக வந்து நம்ம உள்ளே போடுறதுங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த குடலில் பிரச்சனைகளை உண்டு பண்ணி நம்ம தொண்டையிலேருந்து ஆரம்பித்து ஆசனவாயு வரைக்கும் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் புண்ணுகளையும் ரணங்களை உண்டு பண்ணுது. இது நமக்கு உடனே தெரிய போகிறதில்ல, ஆனால் ரணங்கள் இருக்குது, நீங்கள் டவுட்டே பட வேண்டாம், எல்லாருக்கும் இருக்கும். இந்த ரணங்கள் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா வந்து, ஒன்று அந்த குடலோட இயக்கம் தடைப்படுத்தப்பட்டு அந்த ஃப்ளோங்கிறது பாதிக்கப்படுது, ஒரு தேக்கம் அங்கே உருவாக்கப்படுது. ஒன்று தேக்கமாக இருக்கும், இல்லைன்னா வந்து எக்ஸஸாக வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ என்னென்னா, ஒன்று மலச்சிக்கலாக இருக்கும், இன்னொன்று வந்து வயிற்றுப்போக்காக இருக்கும், டயரியா, கான்ஸ்டிபேஷன் இல்லை டயரியா. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று உருவாக்கப்படும். இது ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி உருவாக்கப்படும். ஏன்னா குடலுடைய இயக்கம் சிதைக்கப்பட்டுருச்சு விஷங்கள் மூலமாக. அப்போ இதை பற்றி நீங்கள் படிக்கணும்னா வந்து நம்ம சாப்பாட்டில் என்னென்ன விஷங்கள்லாம் சேர்க்குறாங்க, இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா கிளைஃபோசேட், நம்ம அடிக்கிற ஒரு பூச்சி மருந்து என்னென்ன பண்ணுது, அந்த உயிரினங்களுக்கு அந்த பூச்சிகளுக்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். அடுத்து அந்த பூச்சிகள் பண்ணுறதே வந்து நம்ம உடல்லையும் பண்ணும். அதெல்லாம் போய் தெளிவாக பாருங்கள். நம்ம பெருசாக இருக்கோங்கிறதுனால உடனே தெரிகிறதில்ல, அவ்வளோதான் விஷயம். இப்போ அடுத்து வந்து இந்த தேக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டு அடுத்து வந்து அந்த கழிவுகள், அந்த தேங்குகிற கழிவுகள் வந்து அந்த குடல்லாம் புண்ணாகி போய் உட்கார்ந்துருக்கிறதுனால குடல் வழியாக லீக் ஆகி ரத்தத்துக்குள்ளே போகுது இந்த கழிவுகள். இப்போ இந்த ரத்தத்துக்குள்ளே இந்த கழிவுகள் போகுதுங்கிற பட்சத்தில் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து கல்லீரல் வந்து திருப்பியும் ரத்தத்தை சுத்தம் பண்ண ட்ரை பண்ணும். இது என்னன்னா, ரத்தம் வழியாக வந்து சாக்கடை தண்ணியை திருப்பி 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 வந்து ஒரு ஃபில்டர், கல்லீரல்ங்கிறது, சிறுநீரகம், இதெல்லாம் வந்து ஒரு நுரையீரல், எல்லாமே வந்து ஒரு ஃபில்டர்கள். இந்த ஃபில்டர் வந்து என்னத்துக்குன்னா, இது எல்லாமே ரத்தத்தை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கான ஃபில்டர்கள், சரியா? இப்போ நமக்கு காவல் அரணா இருக்க வேண்டிய தோல் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஆனால் குடல் சிதைக்கப்பட்டுருச்சு. ரெண்டாவது அரண் குடல். குடல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அரண். குடல் தான் வந்து முதல் அரண்னு வச்சுக்கோங்களேன். தோல் வந்து நம்ம ஃபிசிக்கலாக வந்து ஒரு அடிபட்டு ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து தோல் வந்து பாதிக்கப்படும். தோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ஆனால் குடல் வந்து ரொம்ப ரொம்ப மென்மையானது. அது இப்போ சிதைக்கப்பட்டுருச்சு. முதல் பாதுகாப்பு வளையம் உடைக்கப்பட்டுருச்சு. இப்போ ரத்தம் வந்து இம்ப்யூர் ஆகுது. ரத்தத்தில் கழிவுகள் வர ஆரம்பிக்குது, அடிக்கடி டெய்லி வருது. ஏன்னா புண்ணு இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, நம்ம டெய்லி விஷம் இருக்கிற உணவுகளை தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இது மூலமாக வந்து உள்ளுக்குள்ள ரத்தம் வந்து கெட்டு போக ஆரம்பிக்குது. ரத்தம் கெட்டு போகுது. ஆனால் ரத்தம் கெட்டு போனால் ஒரு அளவுக்கு மேலே கெட்டு போச்சு அப்படின்னா வந்து நம்ம உயிர் வாழ முடியாது. அப்போ அங்கே என்னன்னா, உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போகப்படுறோம் அப்படின்னா வந்து அங்கே என்ன, அதை சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதை எப்படினாலும் சரி பண்ணணுங்கிற ஒரு நிலைக்கு உயிர் தள்ளப்படுது. அப்போ அங்கே என்ன அடுத்து நடக்குது அப்படின்னா வந்து கல்லீரல் ஃபில்டர் செய்ய ட்ரை பண்ணுது. காலப்போக்கில் கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஃபில்டர் வந்து, ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுறதுக்கு பதிலாக சாக்கடை கலந்த ரத்தத்தை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருந்தால் கல்லீரல் சீக்கிரம் கெட்டு போயிடும், ஃபில்டர் அடைச்சிக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ காலப்போக்கில் ஃபில்டர் அடைச்சிக்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கல்லீரலோட இயக்கம் குறையும் போது தான் வந்து ஓரளவு 90% குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு நோய்கள்ங்கிறதே காமிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஆனாலும் வந்து அங்கே என்ன பண்ணும், அடுத்து உடல் வந்து எப்படியாவது காப்பாற்றணும் இல்லையா. அது வந்து உடலுங்கிறது ஒரு நல்ல குடும்பம் மாதிரி. ஐயோ குடல் இப்போ விட்டுருச்சேங்கிறதுனால வந்து குடல் பண்ணுற வேலையை பண்ணல, அப்போ நான் எதுக்கு அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம மனிதர்கள் இருக்கிற மாதிரிலாம் அங்கே உடல் இருக்கிறது இல்லை. குடலால் பண்ண முடியல, அதால் பண்ண முடியலங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு கல்லீரல் அங்கே போய் காப்பாற்றுது. அடுத்து கல்லீரல் அடி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரல் நாசமாக போகுது. கல்லீரல் அடி வாங்கின உடனே சிறுநீரகம் என்ன பண்ணுது, ஐயோ அவங்கெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களே, நான் எப்படி பார்த்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சிறுநீரகம் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுது. அடுத்தது
இப்போ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரகம் பழுதடைய ஆரம்பிக்குது. ஏன்னா கல்லீரலோட வேலையே வந்து அதாவது குடலுடைய வேலையை குடல் செஞ்சாதான் சிறப்பாக இருக்கும். அதுக்குன்னு அது ஸ்பெஷலைஸ் செய்யப்பட்ட ஒரு உறுப்பு இல்லையா? அப்போ குடலோட வேலையை கல்லீரல் செய்யும் போது கல்லீரல் வந்து சீக்கிரம் பழுதடைஞ்சிரும். அடுத்து குடலும் கல்லீரலும் செய்ய வேண்டிய வேலையை வந்து சிறுநீரகம் செய்யும் போது சிறுநீரகம் சீக்கிரம் பழுதடைஞ்சிரும். சரிங்களா? இப்போ அடுத்து சிறுநீரகம் பழுதடைய ஆரம்பிக்குது. பழுதடைய ஆரம்பிச்சு இப்போ கல்லீரல்ல தேக்கம் வர்றது அப்படிங்கிற நிறைய வருது பார்த்தீங்களா? அந்த தேக்கம்னால வந்து ஒரு சூடு வருது. இப்போ இதெல்லாம் சேர்ந்து வர்ற நோய்கள் தான் நம்ம லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இதுக்கு பல பேர் வச்சிருப்பாங்க ஆங்கிலத்தில். ஆனால் அடிப்படையில் இது கழிவு தேக்கம், அவ்வளோதான் இது. அதே மாதிரி குடல்ல வந்து பல வியாதிகள், அதாவது பேர் வச்சிருப்பாங்க. எந்தெந்த பாகத்தில் வருதுங்கிறத பொறுத்து. உங்களுக்கு நெஞ்சரிச்சல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கேஸ்ட்ரிக் ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. நமக்கு வாயிலேயே நுழையாது, புரியாது. அப்போ தானே ஏதோ பெரிய ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு புரிஞ்சுப்போம். பயம் அப்படிங்கிறதுக்கு மூலமே வந்து நமக்கு புரியலைன்னா பயம் வரும் ஒரு விஷயத்தை பற்றி. அப்போ இப்படி பேர் வச்சுருவாங்க. அடுத்து வந்து வயிற்றில் அதே இது வயிறு சிதைக்கப்பட்டு வயிறில் புண்ணு வந்துச்சு அப்படின்னா வந்து பெப்டிக் அல்சர், டியோடினல் அல்சர். சிறுகுடலில் புண்ணு வந்துச்சுன்னா வந்து டியோடினல் அல்சர், சிறுகுடலோட மேல் பாகத்தில். இன்னும் வந்து அந்த சிறுகுடலில் வேற எங்கேயாவது வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பேர் இருக்கும். நீங்கள் போய் பேரை தேடி பாருங்க, விதவிதமான பேர்கள் இருக்கும். எல்லாமே வந்து அடிப்படையில் என்னென்னா இந்த நம்ம விஷங்கள் சாப்பிட்டு நம்ம உடலை நம்மளே சிதைச்சிக்கிறது தான் வந்து அடிப்படை. சரிங்களா? அதே மாதிரி இப்போ கல்லீரலுக்கு வந்து என்னென்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். இது வந்து ஒன்று என்னென்னா சரக்கு அடித்து ஒரு லிவர் நாசமாகிறது ஒன்று. இது எதுவுமே இல்லாமல் வந்து சோறு தின்னு வந்து விஷம் இருக்கிற சோறுகளையும் வந்து வழங்காத சோறுகளையும் தின்னு குடல் சீரழிஞ்சதுனால அடுத்து கல்லீரல் சீரழிகிறதுக்கு பேர் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பேர் இருக்கும். இன்னும் ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சரியா? அடிப்படையில் அது வந்து கல்லீரல் சீரழிஞ்சு போய் நாசமாக போயிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். அடுத்து சிறுநீரகம் சீரழிஞ்சிச்சுன்னா வந்து இதுக்கு வந்து பேர் வந்து கிட்னி சிஸ்ட். கிட்னியில் நீர்க்கட்டி. கிட்னி சிஸ்ட் மட்டுமா? இல்லை, இன்னும் கிட்னியில் கல், இன்னும் வந்து வேற என்ன குளோமரோல் நெஃப்ரோலைட்டிஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு விதவிதமான பேர்கள் இருக்கும். சரிங்களா? அடிப்படையில் அது கிட்னி வந்து அது செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு அது வந்து கல்லீரலோட வேலையையும் குடலுடைய வேலையும் எடுத்து செஞ்சதுனால வந்த வினை. இது எல்லாமே ஏன் பண்ணுதுங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். இது அடுத்து இது மட்டும் தானா பிரச்சனை அப்படின்னா வந்து இதே தான் நுரையீரல்லையும் நடக்கும். ரத்தத்தை தானே அது சுத்தம் பண்ணுது. அப்போ அங்கேயுமே வந்து நுரையீரல்லையும் இதே மாதிரி வந்து மற்ற உறுப்புகள் பண்ண வேண்டிய வேலையை நுரையீரல் எடுத்து பண்ணி நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு அது பண்ணும்போது நுரையீரல்லையும் வந்து தேக்கங்கள் நடக்கும். அந்த தேக்கத்துக்கு பேர் தான் வந்து நம்ம வந்து சளி, கோழை அப்படின்லாம் சொல்கிறது. சரிங்களா? இப்போ இது மட்டும் இது எல்லாத்துக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேங்கிற பேரில் எந்த கழிவும் வெளியேற விடாமல் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஒரு பிரச்சனை எதனால வந்துச்சுங்கிறது நமக்கு புரியாது. ஆனால் அந்த பிரச்சனையை நான் சரி பண்ணுறேன்னு கிளம்பி போய் இப்போதைக்கு அங்கே ஸ்டோன் ஏன் உருவாச்சுன்னு பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அங்கே மருத்துவங்கிற பேரில் அப்படின்னா வந்து அந்த ஸ்டோனை கரைச்சி வெளியே அனுப்பிடுறதுங்கிறதுக்கு ஏதோ ஒரு மருந்தை கொடுக்குறாங்க. இல்லை வந்து லித்தோப்ரசின் பேரில் வந்து எனத்தையோ ஒரு ஷாக் வேவ் ட்ரீட்மெண்ட் அதை உடச்சி கிடச்சி ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனால் ஏன் உருவாச்சுங்கிறத பற்றின புரிதல் இருக்காது. எப்படி உருவாச்சுங்கிறத பற்றி. இப்போ ஸ்டோனுமே வந்து எங்கேருந்து உருவாகுதுன்னா வந்து அது கால்சியம் ஸ்டோன் தான். அது எங்கேருந்து உருவாகுது? கால்சியம் எங்கே இருக்குது? எலும்பில் இருக்கிற கால்சியம் வந்து எங்கேருந்து வந்து கிட்னிக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ரத்தம் இருக்குது இல்லைங்களா? நான் திருப்பியும் சொன்னேன் என்னன்னா வந்து ரத்தத்தை வந்து ஒழுங்காக காப்பாற்றணும். அந்த ரத்தத்தோட பிஹெச் வேல்யூ, காரத்தன்மை, அதோட பிஹெச் வேல்யூ வந்து 7.36 அந்த ரேஞ்சில் இருக்கணும். அதுலேருந்து கொஞ்சம் கூடிருச்சு குறைஞ்சிருச்சுன்னா நம்ம இறந்துருவோம். அப்போ என்னன்னா பயங்கரமான நோய் வாய்ப்பட்டுருவோம். அது கொஞ்சம் ஜாஸ்தியாக கூடி ரொம்ப நாள் கூடி இருந்துச்சுன்னா இறந்துருவோம். அப்போ வந்து அந்த ரத்தத்தோட பிஹெச் வேல்யூவை கரெக்டாக வந்து அந்த ரொம்ப லேசான ஒரு காரத்தன்மையில் மெயின்டைன் பண்ணணுங்கிறது ரொம்ப அவசியமாகுது உடலுக்கு. அப்போ என்ன காரணம்? எந்த உறுப்பு பிரச்சனையானாலும் பரவாயில்ல, ரத்தத்தோட அந்த இன்டெகிரிட்டி, தூய்மையை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உடலுக்கு ரொம்ப அத்தியாவசியமாகுது. நம்ம விஷமாக போட்டுட்டு இருக்கோம்னா அமிலத்தன்மை கூடிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும்.
அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான காரத்தன்மையை எங்கேருந்து எடுக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியான வழிங்கிறது எலும்புல இருந்து கால்சியம் எடுக்கிறது. சரிங்களா? எலும்புல இருந்து இது கால்சியமை எடுக்கும். கால்சியம் எடுத்து இந்த கால்சியம்ங்கிறது வந்து ரத்தத்தில் கலக்கும். அது மூலமாக வந்து ரத்தத்தில் இருக்கிற அமிலத்தன்மையை குறைக்கும். ஆனால் வந்து ரத்தத்தில் கால்சியம் இருக்கிறதுங்கிறது சரி கிடையாது இல்லையா? அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா ரத்த குழாய்கள் எல்லாம் படியும் காலப்போக்கில். இது வந்து இப்போ அடிப்படையில் நீங்கள் என்னன்னா உப்பு தண்ணி பைப் எடுத்து நீங்கள் போய் பார்த்தீங்க அது உள்ளே எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பைப் ஃபுல்லாக படிஞ்சு கிடக்கும் இல்லையா உப்பு. அதே தான் ரத்த குழாயிலையும் நடக்கும். என்னன்னா இங்கே உடம்பு சுத்திகரிக்க அப்பப்போ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறதுனால வந்து உப்பு தண்ணி பைப்பு வந்து இருக்கிற அளவுக்கு வந்து ரத்த குழாய்கள் அந்த அளவுக்கு மோசமாக இருக்காது. பட் ஆனாலும் மோசமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ரத்தத்தை தானே வந்து நம்ம வந்து கல்லீரலாக இருக்கட்டும், நுரையீரலாக இருக்கட்டும், இல்லை சிறுநீரகமாக இருக்கட்டும், இதை தானே ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ கிட்னியில் சிறுநீரகத்தில் கற்கள்ங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். இதுதான் மூலம். சரி, அப்போ இப்போ இது வந்து இந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த கால்சியம் வந்து படிகிறதுனால கல் வந்துருச்சுங்கிறத பார்த்தோம். அப்போ அதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு பதிவில் பார்ப்போம். பட் இது எங்கேருந்து கால்சியம் எடுத்துச்சுங்கிறத பாருங்க. எலும்புல இருந்து கால்சியம் எடுக்குதா? அப்போ என்ன பண்ணும்? எலும்பு சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களுக்கும் இதுதான் காரணம். கால்சியம் பற்றாக்குறையெல்லாம் இல்லை. என்னன்னா கால்சியம் வந்து எலும்புல இருக்கிறத எடுத்து ரத்தத்தை காப்பாத்துறதுக்காக யூஸ் பண்ண வேண்டிய எலும்பு போனா பரவாயில்ல, ரத்தம் போச்சு, ரத்தத்தை கரெக்டாக காப்பாத்துறேன்னா உயிர் போயிடும், உயிருக்கு புரியுது. அப்போ அங்கே வேற வழியே இல்லாமல் அதை பண்ணுது. அது வந்து முட்டாள்தனமாலாம் எந்த விஷயத்தையும் பண்ணாது. அது சரியாக தான் பண்ணுதாங்க. அப்போ நீங்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து ஒரு பிரச்சனையோட ஆணிவேர் எங்கே இருக்குங்கிறத கரெக்டாக புரிஞ்சோன்னா அதை வந்து நம்ம வைத்தியம் சரியாக பண்ண முடியும். அப்போ இதை தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சாங்க. என்ன சொல்லி வச்சாங்க? அஜீரணமும் மலச்சிக்கலும் சுடுகாட்டு தேரின் 2 சக்கரங்கள் அப்படின்னாங்க. சரியா? அப்போ என்னன்னா குடல்ல தேக்கம் இருக்கு பார்த்தீங்களா? தேக்கம் இருந்தால் தான் மலச்சிக்கல் இருந்தால் தான் வந்து தேக்கம் இருக்கும். தேக்கம் இருந்தால் தான் அஜீரணம் இருக்கும். அப்போ இந்த அஜீரணமும் மலச்சிக்கலும் தான் வந்து ஒட்டுமொத்த எல்லா நோய்களுக்குமான அடிப்படை மூலம் அப்படிங்கிறது. அவங்க சாதாரணமாக வந்து ஒழுங்காக சாப்பிட்டுட்டு நல்ல குவான்டிட்டி, அதாவது குவான்டிட்டி இல்லை, நல்ல குவாலிட்டியான பொருள்கள், தரமான பொருள்கள், அதாவது விஷம் இல்லாத பொருள்களை நம்ம மக்கள் சாப்பிட்டுட்டு இருந்த காலத்திலேயே நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்கலாம் தெரில. இன்னைக்கு நம்ம சாப்பிட்றதெல்லாம் பார்த்தாங்கன்னா வந்து ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் சாப்பாடுன்னு சாப்பிட்டு இருக்காங்களேடா, நாங்கள் இப்படியாடா நாங்கள் சொல்லி வச்சுட்டு போனோம்னு வருத்தப்படுவாங்க. நிச்சயமா. அப்போ என்னன்னா இதுதான் அடிப்படை. அங்கே இது வந்து நம்ம இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த காலத்தில் சொன்னாலும் எத்தனாயிரம் வருஷம் கழிச்சு நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உண்மையாக தான் இருக்கும். அது பொருந்தும் எல்லா நேரங்களுக்கும். நம்ம எவ்வளவுதான் வந்து நம்ம தெரிஞ்சு போயிருந்தாலும் அதை எடுத்து பார்த்தோம்னா உண்மைகள் பொருந்தும். இப்போ இது சரியான்னு பாருங்க. உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா சரியான வைத்தியத்தை நோக்கி நகருங்க. தப்பான வைத்தியங்கள்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து நான் இது என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இது அலோபதி மருத்துவர்கள் இங்கே எதிரிகள் கிடையாது. அவங்களுமே என்னன்னா அவங்களுக்கு தப்பா வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. தப்பா சொல்லிக் கொடுத்ததை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இதுதான் வந்து நாங்கள் பண்றது சரியான வைத்தியம் நம்பிக்கிட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற ஒரு நினப்புல உட்காந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா அவங்களுமே வந்து இதுக்கு வந்து அவங்கள சரியான புரிதல் ஏற்படுத்திக்கிட்டு அவங்க தப்பான விஷயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு சரியான விஷயங்களை நோக்கி நகரணும். சரியான மருத்துவம் அவங்க பயிலணும். கத்துக்கிட்டு வந்து இது வரைக்கும் பண்ணதே அவங்க ஒழுங்கா பண்ணலாம். எல்லாருமே பண்ணலாம். சரிங்களா? இது அதனால வந்து மருத்துவர்கள்ங்கிறது வந்து என்னன்னா திருப்பி நான் சொல்றேன், வில்லுல இருந்து கிளம்புனா அம்பு. சரியா? மருத்துவர்கள்ங்கிறது அம்பு. மருத்துவர்கள் மேல நம்ம கோவப்பட வேண்டிய தேவை கிடையாது. அவங்க அதுதான் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அதை செய்யறாங்க. அவங்களுக்கு புரியல அம்புக்கு அந்த அளவுக்கு வந்து அம்புனா என்ன, அம்புக்கு ஒன்றும் பெரிய மூளைலாம் இருக்காதுல்ல. அது வந்து இப்போ அது என்ன எப்போ வந்து தன்னைத்தானே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சு அடுத்து அவங்க சிஸ்டமை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சு அடுத்து மருந்து அவங்க எதுல இருந்து வர்றாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க காலேஜ் சிலபஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன திருப்பியும் சொல்றேன், இந்த சியானு செய்வதர்களால தான் கட்டமைக்கப்படுது. அவங்க ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. என்ன படிக்கணும், பொய்ய படிக்கிறாங்களா உண்மையை படிக்கிறாங்களா, எல்லாமே அதுதான். சரி, அடுத்து வந்து அவங்க எந்த வில்லுல இருந்து கிளம்பி வந்திருக்காங்கன்னா அவங்கள இயக்கிட்டு இருக்கிற வில்லுங்கிறது மருந்து கம்பெனிகள். சரிங்களா?
சரி, மருந்து கம்பெனிகளை வந்து வில்ல உடச்சிடலாமானா இல்லை, வில்லெல்லாம் உடச்சலாம் பிரயோஜனம் இல்லை. வில்லு உடைச்சா வேற ஒரு வில்லு எடுத்துருவானுங்க கையில. அப்ப யாருன்னா அம்பு எய்தவன் யாருன்னா திருப்பியும் எங்க போய் இது நிற்கும் அப்படின்னா ஜியானஸ் யூதர்கள். எல்லா மருந்து கம்பெனிகளுக்கும் சொந்தக்காரங்க ஜியானஸ் யூதர்கள். நான் திருப்பியும் சொன்னேன், எல்லா மருந்து கம்பெனியும் கரெக்டா வந்து ஒரு வேன்கார்டுங்கிற ஒரு கம்பெனிக்கு தான் சொந்தம். இதை போய் நீங்க மோனோபோலிங்கிற டாக்குமெண்ட்ரி திருப்பியும் பாருங்க, பாத்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும் நான் சொல்றது உண்மைன்னு. அந்த வேன்கார்டு கம்பெனிக்கு யார் ஓனர் அப்படின்னா அவனுங்களை தான் வந்து நம்ம இந்த டார்க் லெட்டர் சைக்கோஸ்ன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப எல்லாத்துக்கும் மூலம் வந்து இவனுங்க தான். இவனுங்க வந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எதுவுமே உருப்படாது. நீங்க வந்து எத்தனை அம்பை உடைச்சு போட்டீங்கனாலும், எத்தனை கோடி அம்புகளை நீங்க உடைக்கிறதுக்கு போராடினாலும் சரி, எத்தனை லட்சம் வில்ல நீங்க உடைக்க ட்ரை பண்ணாலும் இன்னொரு வில்லுன்னு கொண்டு வந்துகிட்டே இருப்பானுங்க. அதுதான் அவனுங்களோட பவர். ஸோ அதனால வந்து நீங்க வந்து பார்க்கணும்னா மருத்துவர்கள் மேல எல்லாம் கோவப்பட வேண்டாம். அவங்களும் நம்மள மாதிரி நான் எவ்வளவுக்குள்ள முட்டாளோ அதே அளவு முட்டாளர்கள் தான் அவங்க. ஏன்னா இந்த சிஸ்டம்ல படிச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ எனக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சுல புரியறதுக்கு, உட்காந்து பார்க்க. அப்போ அதே மாதிரி அவங்களுக்கும் புரியலன்னு புரியலங்கிறப்ப வந்து அது வந்து அவங்க புரிஞ்சதுக்கு அப்புறமும் இதே விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அப்புறமே வந்து அவங்க கண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்காங்க. கண்டிக்கப்பட வேண்டிய இடத்துலையும் இருக்காங்க, தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துலையும் இருக்காங்க. ஏன்னா அவங்கவுங்க உயிரை அழிச்சுக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்கு, அடுத்தவங்க உயிரை அழிக்கிறதுக்குலாம் யாருக்கும் உரிமை கிடையாது. சரிங்களா? அப்ப சரி, டாபிக்ல இருந்து மாறுறேன். இங்க என்னன்னா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம வந்து அடிப்படை எங்க பிரச்சனை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட வர்ற நோய்கள் எல்லாத்துக்கும் வந்து என்னென்ன பேர் வச்சிருப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோமைலைட்டிஸ், இன்னொன்று நீ ப்ராப்ளத்துக்கெல்லாம் என்ன லாட்டின்ல என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா தெரில, என்னென்னமோ பேர்லாம் வச்சிருப்பாங்க. சரியா? ஸ்பைனல் டிஃபார்மேஷன், L4 L5 டிஸ்க் ப்ராப்ளம், ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. எல்லாமே வந்து எலும்பு தேய்மானம் தான். எலும்பு தேய்மானம் ஏன் வருதுன்னா கால்சியம் எடுத்து கொண்டு போய் ரத்தத்தை காப்பாற்றுறதுக்காக போகுது. உயிர் அதை பண்ணுது, அதுக்கு வேற வழி இல்லை. உடனே வந்து அது அறிவு இல்லாமல் பண்ணுதுலாம் புரிஞ்சுக்காதீங்க. நம்ம அறிவு இல்லாமல் வாழ்றோம், அதை புரிஞ்சுக்கணும். உயிர் அறிவை சரியாக தான் பிரயோகப்படுத்துது. இந்த அறிவில் அந்த முட்டா பையகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருக்கேனே, நான் என் உயிரை தக்க வச்சுக்கணுமே, அப்போ இந்த உருப்படாத பையகிட்ட இருந்து நான் என்னை எப்படி காப்பாற்றி எவ்வளோ நாள் இவனையும் காப்பாற்றி நான் என்னையும் காப்பாற்றுறதுன்னு யோசிச்சு அது பண்ணுது. அப்போ நம்ம தான் மாறணும். இங்கே அது மாற வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. நம்ம தான் அறிவுங்கிற பேரில் உயிர் சொல்கிறத கேட்காம வெளியே இருந்து நமக்கு புகுத்தப்பட்ட தகவல்லாம் அறிவுன்னு நம்பி நம்ம வழங்காமல் போயிட்டு இருக்கோம். சரி, அடுத்தது இப்போ உயிர் வந்து சரியாக தான் பண்ணுதா? இப்போ இன்னும் வேற நோய் இருக்கு பாருங்க. ரத்த குழாயெல்லாம் வந்து அடைக்குதுல்ல கொஞ்சம் கொஞ்சமா. அதாவது இந்த ஹார்ட் பிளாக்கு, ஸ்ட்ரோக் வர்றதுக்கு இந்த தலைக்கு போடுற ரத்த குழாய் பிளாக்கு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இது வந்து ஹார்ட் பிளாக்னா ரொம்ப சீரியஸ், ஹார்ட் அட்டாக் வந்துடும், அதனால செத்து போயிடுவாங்க. அதனால அது ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுது. இப்போ நான் சொன்ன இந்த கால்சியம்ங்கிறது எங்க ஹார்ட்ல இருக்கிற போற அந்த ரத்த குழாயில மட்டும்தான் படிஞ்சிருக்குங்கிறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். உடம்பு ஃபுல்லா வந்து பல லட்சம் கிலோமீட்டருக்கு ரத்த குழாய் இருக்கு. இந்த எல்லா ரத்த குழாயிலையும் தான் படிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்ப எல்லா ரத்த குழாயிலையும் படிஞ்சிருக்கும்னா இப்ப ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வர்ற மாதிரி ஸ்பிளீன் அட்டாக், மண்ணீரலுக்கு அட்டாக்கு, கல்லீரலுக்கு அட்டாக்கு, நுரையீரலுக்கு அட்டாக்கு, சிறுநீரகத்துக்கு அட்டாக் எல்லாம் வருமா? வரும். டெய்லி வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் நம்ம. அங்க செல் செத்து போயிட்டு தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து உடனே உயிரை கொல்றது இல்லை. அதனால அது ரொம்ப சீரியஸா நம்ம எடுத்துக்கிறது இல்லை, அதை பத்தி பேசப்படுறதும் இல்லை. எல்லா ரத்த குழாயும் கிட்டத்தட்ட இதே கண்டிஷன்ல தான் இருக்கும். சரிங்களா? இந்த நோய்க்கு பேர் வந்து அவனுங்க வச்சிருக்கிறது ஆர்டீரியோஸ்க்ளரோசிஸ், ஆத்ரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்டீரியோஸ்க்ளரோசிஸ்னா எல்லா பக்கமும் அடைச்சிட்டு இருக்கிறது. அது என்னன்னா இதுக்கு மட்டும் வந்து இப்போ என்னன்னா இதுக்கு மருத்துவம் எப்படின்னா ஒன்றும் பைபாஸ் சர்ஜரி இல்லைன்னா வந்து நேராக வந்து ஸ்டண்ட் வச்சிட வேண்டியது. சரி, அந்த எந்த இடத்துல ரொம்ப அடைச்சிருக்கோ அந்த இடத்துல மட்டும் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ராவை சொருகி விட்டோம்னா வந்து எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. இதெல்லாம் வந்து மடத்தனமான வைத்தியங்கள். இதெல்லாம் வந்து 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்குது. நான் திருப்பியும் சொல்றேன், இது வந்து ஒரு ஒப்பீனியன், என்னுடைய ஒப்பீனியனை நான் பேசுறேன். இது வந்து உண்மையானல நீங்க போய் வந்து உங்க மருத்துவர்கிட்ட கேட்டுக்கோங்க.
இதை வச்சுக்கிட்டு நீங்கள் கேள்வி எழுப்புங்க, உங்கள் மருத்துவர்கிட்ட கேள்வி எழுப்புங்க. உங்களுக்கு உட்காந்து பொறுமையாக நிதானமாக வந்து உங்கள் கேள்விக்கெல்லாம் அவருக்கு பதில் தெரிஞ்சிருந்து அவர் விளக்கம் சொல்கிறாரா, இல்லை வெளியே போட நாயின்னு உங்களை விரட்டி விடுறாரா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? இது வந்து இன்னொரு அக்குபஞ்சரிஸ்ட் மருத்துவர் சொன்னாருன்னா போய் கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா உங்கள் மூஞ்சில காரி துப்பி அனுப்பிச்சிருவாங்க. ஏன் மூஞ்சிலையும் சேர்த்து காரி துப்புவாங்க. அதனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. புரிதலை வளர்த்துக்கோங்க. அப்போ என்னன்னா, இது வந்து அதான் எந்த இடத்துல படிஞ்சிருக்குங்கிறத பொறுத்து அதுக்கு ஒரு பேர். சரியா? ஹார்ட்னா கரோனரி ஆர்டரி பிளாக், மல்டிபிள் வெசல் பிளாக் இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. தலைக்கு போகிறதுனா பிளாக்னா வந்து அங்கே வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே ஏன் இப்போ நம்ம ஸ்டென்ட் அங்கேயும் வைக்கலாமே, ஏன்னா வைக்க முடியாது, அது வந்து ரொம்ப கஷ்டம். தலைக்கு போடுற ரத்த குழாயில் ஸ்டென்ட் வைக்கிறதெல்லாம். இல்லாட்டி அதையும் ஸ்டென்ட் வைக்கிறேன்னு ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணாலும் பண்ணுவாங்க. இன்னும் இப்போ இருக்கான்னு கூட தெரில எனக்கு. சரி, இங்கே மட்டும்தான் கால்சியம் படியுமானா இன்னொரு இடத்துலையும் படியும். எந்த இடம் தெரியுங்களா? எல்லா இடத்துலையும் தான் படியும். இருதயத்துக்குள்ள கால்சியம் படியும். எங்க? ஏன்னா ரத்தம் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் படிய தானே செய்யும் கால்சியம் அதில் இருந்துச்சுன்னா. இப்போ கால்சியம் வந்து அப்படியே படியுதானா, அங்கே உள்ளுக்குள்ள இந்த இருதயத்தில் இருக்கிற வால்வெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வால்வெல்லாம் கால்சியம் படியும். இப்போ அந்த வால்வுலெல்லாம் கால்சியம் படிஞ்சிருக்கு அப்படின்னா என்னன்னா, அந்த வால்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வால்வு வந்து மூவ்மெண்ட் இருக்கு, ரெகுலராக இருக்கணும் இல்லையா, அந்த மூவ்மெண்ட் வந்து சரியாக இருக்காது. இப்போ இதெல்லாம் என்னன்னா வால்வ் ப்ராப்ளம். வால்வுலார் ஸ்டெனோசிஸ், அயோர்டிக் வால்வ் ஸ்டெனோசிஸ், மிட்ரல் வால்வ் ஸ்டெனோசிஸ், கால்சிஃபிகேஷன் அப்படின்லாம் போட்டுருவாங்க. சரியா? இது வால்வ் ப்ராப்ளம். அடுத்து இதுக்கு வந்து சொல்லப்படுற வைத்தியங்கிறது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இல்லைன்னா வந்து இன்னும் அந்த அந்த ஸ்டென்ட் வைக்கிற ப்ராசஸ்லேயே வந்து டியூப் வழியாக விட்டு சர்ஜரி பண்ணுறதுங்கிறதும் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு ஒரு 15 லட்சம் 20 லட்சம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வால்வுக்கு மேலே வந்து அந்த வால்வை எடுத்துகிட்டு மாத்துறாங்களான்னா அதெல்லாம் தெரியாது. அந்த வால்வுக்கு மேலேயே இன்னொரு வால்வு வச்சுருவாங்க, ஆர்டிஃபிஷியல் வால்வ். இது பிரச்சனையை சரி பண்ணிவிடுமானா பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுது. அந்த வால்வெல்லாம் யாரும், அந்த வால்வில் இருக்கிற கால்சியம்லாம் யாரும் எடுக்கிற வேலையெல்லாம் பண்ணலை, அதெல்லாம் பண்ணவும் முடியாது. சரிங்களா? அதில் 1008 பிரச்சனை இருக்குது, 1008 காம்ப்ளிகேஷன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு. அப்போ அங்கேயுமே என்னன்னா அடிப்படை வந்து இதே கால்சியம் இருக்கிற ரத்தம் சுற்றுறதுனால தான். சரி, அடுத்தது இப்போ ஓகே, ஒரு இடத்துல கால்சியம் சுற்றி வெறும் கால்சியம் மட்டும் படிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, வெறும் சுண்ணாம்பை மட்டும் வந்து எடுத்து சும்மா ஒரு பவுடர் எடுத்து ஒரு இடத்துல பூசி விட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பூசி விட்டா எல்லாம் அப்படியே நின்றுக்குமா? உதிர்ந்துடாதா? அப்போ அங்கே உடம்பு என்னன்னா, உடம்புடைய ஒரு செல்லும் டேமேஜ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டேமேஜை ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொலஸ்ட்ரால்னு ஒன்று தேவைப்படுது. சரிங்களா? நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இது கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து, சரி ஓகே கொலஸ்ட்ராலை சொல்லிட்டேன், இதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஒரு செல்லோட அந்த செல் மெம்பரேன்னு சொல்கிற அந்த செல்லுடைய அவுட்டர் லேயரை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொலஸ்ட்ரால் தேவைப்படுது. நம்ம எப்போ பார்த்தாலும் கழிவு தேக்கத்துலையும் ஃபுல் உடம்பு ஃபுல்லாக 1008 பிரச்சனையும் வச்சுக்கிட்டு டேமேஜ்லேயே இருக்கும்போது அந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா கொலஸ்ட்ரால் நிறைய தேவைப்படுது. அப்போ என்னன்னா கொலஸ்ட்ரால் கூடுறதுங்கிறது வியாதி கிடையாது, கொலஸ்ட்ரால் கூடுறதுங்கிறது வைத்தியம். என்னன்னா கொலஸ்ட்ரால் கூடுது அப்படிங்கிறதே வந்து என்னன்னா அடிப்படையில் அது நோய் கிடையாது. அது என்னன்னா வந்து உங்கள் உடம்புல நிறைய இடங்கள்ல டேமேஜ் இருக்குது, அந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்காக கொலஸ்ட்ரால் கூட்டப்படுது. இப்போ கொலஸ்ட்ராலை குறைச்சா வந்து உடம்புல ரிப்பேர் வேலை ஒழுங்காக நடக்காது. நீங்கள் சாப்பிட்ற அந்த வெளியே என்ன சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அந்த எண்ணெயில் இருந்தெல்லாம் கொலஸ்ட்ரால் வரல. நீங்கள் அந்த எண்ணெயெல்லாம் எதுவுமே சாப்பிடலன்னா கூட உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஏற தான் செய்யும், குறையெல்லாம் செய்யாது. எப்போ வரைக்கும் ஏறும்னா வந்து உங்கள் உடம்புல அந்த ரிப்பேர் வேலைகள் எல்லாம் இல்லாமல் உடம்பு நல்லா ஆகிற வரைக்கும் வந்து அந்த கொலஸ்ட்ரால் கூடி தான் இருக்கும். அப்போ கொலஸ்ட்ரால்ங்கிறது வியாதி இல்லை, கொலஸ்ட்ரால்ங்கிறது வைத்தியம். இதில் எல்டிஎல் ஹெச்டிஎல்லாம் சொல்லுவாங்க. எல்டிஎல்ங்கிறது என்ன அப்படின்னா வந்து லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன், ஹெச்டிஎல்ங்கிறது ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன். எல்டிஎல்ங்கிறது கொலஸ்ட்ரால்ங்கிற அந்த பொருளை இங்கேருந்து, அதாவது கல்லீரலில் தான் கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் ஆகுது, அங்கேருந்து எடுத்து கொண்டு போய் அந்தந்த செல்களுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த கேரியர் மாலிக்யூலுக்கு பேர் வந்து எல்டிஎல். அதே மாதிரி அங்கேருந்து திருப்பி எடுத்துகிட்டு வர்ற இதுக்கு வந்து ஹெச்டிஎல்னு பேர். இதனால தான் வந்து எல்டிஎல் எப்பயுமே கூட இருக்கும். ஏன்னா வந்து கொண்டு போகிறது நிறையா கொண்டு போகும், அது போக வந்து அதை அங்கே ப்ராசஸ் பண்ணி அங்கே நிறைய விஷயத்தை யூஸ் பண்ணிவிடும், யூஸ் பண்ணது போக வந்து கம்மியாக தான் ஹெச்டிஎல் இருக்கும். இது நம்ம இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறையில் வந்து கொலஸ்ட்ரால் கம்மியாகிறதுக்கெலாம் சாத்தியமே இல்லை, நம்ம வாழ்க்கை முறையை சரி பண்ணாத வரைக்கும். அது சரி பண்ணுங்கிற அவசியமும் இல்லை. சரி, இந்த கொலஸ்ட்ரால் ரெண்டாவது, இந்த கொலஸ்ட்ராலும் ரத்தத்தில் நிறைய ட்ராவல் ஆகுது இல்லையா, அப்போ இந்த கொலஸ்ட்ராலும்
இந்த சுண்ணாமும் சேர்ந்து ஒரு பேஸ்ட் பசை மாதிரி மாறி அதுதான் வந்து எல்லா இடங்கள்லையும் படிகிறது. சரிங்களா? இப்போ படியுதுல, ரத்த குழாயெல்லாம் சின்னதாகிக்கிட்டே போகுது இல்லையா சைஸு. இப்போ சின்னதாகிக்கிட்டே போக போக இப்போ என்னன்னா ரத்த குழாயெல்லாம் வந்து சின்னதாச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு தண்ணி டியூப் வந்து சின்னதாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய டியூப்பில் போட்டிங்கன்னா வந்து ஒரு ஸ்பீடில் வரும். சின்ன டியூப் போட்டிங்கன்னா வந்து இன்னும் அதே ஃபோர்ஸில் பம்ப் பண்ணும்போது ஜாஸ்தி வெளியே வரும் இல்லையா பம்பிங் ஸ்பீடு. இதுதான் வந்து ஹை ப்ரெஷர் பிளட் ப்ரெஷருக்கான மூலம். உயர் ரத்த அழுத்தம் இப்படி தான் உருவாகுது. என்னன்னா ரத்த குழாய் ஃபுல்லாக படிஞ்சு சரி. அப்போ லோ பிளட் ப்ரெஷர் குறைவான ரத்த அழுத்தம் எங்கேருந்து உருவாகுதுன்னா, நாலாவட்டத்தில் இருதயம் வந்து பம்ப் பண்ணுறதுங்கிறது அது வேற ஒரு தேரி. அங்கே இருதயம் வேலை பார்த்து ரத்த குழாய் இந்த சின்ன ரத்த குழாய் வழியாக அனுப்பி இருதயம் சோர்வடைஞ்சு அது வந்து என்னடா பண்ணுறீங்க, நீங்கள் திருந்தவே மாட்டீங்க, நீங்களும் திருந்த மாட்டீங்க, எனக்கு ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு அது ஓஞ்சு போய் களைப்பாகி ஸ்லோ ஆகுது பார்த்தீங்களா. அந்த ஸ்லோ ஆகுறப்ப ரத்தம் போகிறதுங்கிறது ஸ்லோ ஆகும். அது கடைசியில் வந்து அது வந்து அப்போ நடக்கிறதுங்கிறது தான் வந்து குறைந்த ரத்த அழுத்தம், லோ பிபி. ஸோ லோ பிபிங்கிறது ஹை பிபியோட கொஞ்சம் டேஞ்சரஸான வியாதி தான். ரொம்ப முத்தி போன ஸ்டேஜ், ஹை பிபியோட முத்தி போன ஸ்டேஜ் வந்து லோ பிபி. அப்போ இப்படியே நீங்கள் உடம்புல இருக்கிற எல்லா இதே தான் வந்து இப்போ மூளையில் இருக்கிற செல்கள்லாம் பாருங்களேன். மூளையில் இருக்கிற செல்கள் வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான சின்ன ரத்த குழாய்கள், கேபிலரிஸ்ங்கிறது தான் அங்கே இருக்குது. அந்த கேபிலரிஸ் எல்லாத்துலேயும் வந்து அந்த ஃப்ளோ கரெக்டாக இல்லை. ஏன்னா இந்த பெரிய ரத்த குழாயே வந்து இவ்வளோ தூரம் அடைச்சிருக்கு அப்படின்னா சின்ன ரத்த குழாய் மட்டும் என்ன விதிவிலக்க அதே ரத்தம் தான் நாங்கள் போகுது, அதுவும் அடைச்சி தான் இருக்கும். அப்போ மூளையில் பல செல்கள் செத்து போக ஆரம்பிக்கும். இந்த செத்து போகிறது தான் வந்து அல்சீமர்ஸ், டிமென்ஷியா, பார்க்கின்சன்ஸ். அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட செல்கள் செத்து போச்சுன்னா இது பார்க்கின்சன்ஸ், இந்த மாதிரி பல பேர்கள்லாம் மாறும். சரிங்களா? அடிப்படை வந்து என்னன்னா ரத்தம்ங்கிற அந்த ரத்தத்தோட ஃப்ளோ சரியில்லை. சரிங்களா? இதுதான் வந்து அப்போ அடிப்படை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நோயினா வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது பிளாக்கேஜ் ஆஃப் ஃப்ளோ, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. அதாவது ஒரு ஃப்ளோவை வந்து ஒன்று தடுக்கிறது இல்லை குறைக்கிறது. இதுதான் வந்து நோய் உடல் அளவில். இது ஆற்றலோட ஃப்ளோவாக இருக்கலாம். இந்த ஃப்ளோங்கிறது என்னென்னா ஓடுறது அப்படிங்கிறது எனக்கு தமிழ் வார்த்தை சரியாக வரல, ஃப்ளோன்னு நான் சொல்கிறேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். இது ஆற்றலோட ஃப்ளோவாக இருக்கலாம், இல்லை பொருளோட ஃப்ளோவாக இருக்கலாம், இல்லை அறிவோட ஃப்ளோவாக இருக்கலாம். அறிவோட ஃப்ளோவுக்கு வந்து அறிவோட சோர்ஸுங்கிறது வந்து சோர்ஸை வந்து கரெக்ட் பண்ண முடியாது உயிர், ஆனால் மனசை கரெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் நடக்குது. ஸோ இப்போ என்னன்னா ரெண்டாவது இங்கே இன்னொன்று புரிஞ்சுக்கணும். மனசில் இன்னொரு ஃப்ளோவும் இருக்குது, எமோஷன், உணர்ச்சி. அப்படின்னா என்ன அப்படின்னா எமோஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அது வந்து எனர்ஜி இன் மோஷன். அதாவது நம்ம உணர்ச்சிகளை வந்து நம்ம கடத்தணும், ஃப்ரீயாக ஃப்ளோ ஆக விடணும். ஃப்ளோ ஆக அது ஆனால் வந்து என்னன்னா அதை ரியாக்டிவாக பண்ணக்கூடாது. அதாவது என்னன்னா சம்மந்தமே இல்லாதவங்க மேலெல்லாம் போய் கோவத்தை காமிச்சிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. பயமோ கோவமோ வந்து அதுக்கான நம்ம உடல்ல அது ஃப்ளோ ஆகணும். அந்த ஃப்ளோவை நம்ம பண்றதுல தேக்கி வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால அங்கேயுமே வந்து பயங்கர ஒரு இறுக்கம் ஏற்படுது. அந்த இறுக்கத்தினால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆற்றல், அதாவது இந்த மட்டமான பொருள்கள்ல இருந்தும் மட்டமான ஒரு ஆற்றல் இன்ஃபர்மேஷன், அதாவது எனர்ஜி ஃபீல்ட்ல இருந்தும் கிடைக்கிற அந்த ஒரு தரமற்ற ஆற்றலும் வந்து கரெக்டாக ஃப்ளோ ஆகாம இவ்வளோ ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு அப்புறம் மிச்சம் மீதி கிடைக்கிற அந்த ஆற்றலையுமே வந்து உயிரோட அறிவு அங்கே வந்து டிக்டேட் பண்ணாமல் வேற ஒரு விளங்காத அறிவை வச்சு நம்ம வந்து மனசு தத்தளிக்குதுங்கிறப்ப மனசு வந்து பாதி ஆற்றலை வந்து அதோட எமோஷனை ஹேண்டில் பண்ணுறதுலேயே தொலைச்சிருது. நாம தான் வந்து உள்ளுக்குள்ள பெரிய மூட்டையெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல. அந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து உட்காந்து யோசிச்சு இன்னும் வந்து அதை உட்காந்து பேசி நாசமாக போய்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஏன்னா அதை சரி பண்ண முடியல இன்னும் நம்மளால அந்த பிரச்சனையை. அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து அதுக்கே வந்து நம்ம ஆற்றல் விரயமாக்கப்படுது. அப்போ என்னன்னா பொருள்லேருந்து கிடைக்கிற ஆற்றலும் சரி, டைரக்டாக அக்குபஞ்சர் சக்தி நாளங்கள் வழியாக ஆற்றல்ல இருந்து கிடைக்கப்படுற ஆற்றலும் சரி, இந்த ரெண்டு ஆற்றலுமே வந்து மனசே முக்கால்வாசி யூஸ் பண்ணிடுது. அந்த மிச்சம் மீதி இருக்கிற அந்த கொஞ்சோண்டு ஆற்றலை வச்சு நம்ம உடம்பை ஏதோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியுது தவிர வந்து நோயை சரி பண்ணுறதுக்கான சாத்தியம் இல்லை. மனசு சரியாகலைன்னா உடல் சரியாகுது.
ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சரி பண்ணணும். அப்ப இதுதாங்க நோயை பத்தின புரிதல், முழுமையான புரிதல். இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னா சரியான வைத்திய முறைகள் நோக்கி நகர்வீங்க. இது நம்ம மாற்று மருத்துவமான சித்த மருத்துவத்திலயோ அக்குபஞ்சர் மருத்துவத்திலயோ இருக்கிற மனிதர்களோ இருக்கிற ஹீலர்களும் இதை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா இல்ல, இப்படி எல்லாம் இதை சொல்லிக் கொடுக்கப்படல. இதுவுமே இப்ப நான் சொல்றதுங்கிறது என்னன்னா, இப்படிதான் 100% ஒர்க் ஆகுதா, இதுக்கு ஆதாரம் இருக்கான்னா நீங்க கேட்கலாம். ஆதாரம் எல்லாம் இல்லை, சரிங்களா? ஆதாரம்லாம் இல்லை. இது வெறும்னே ஒரு ஹைப்போதசிஸ். ஹைப்போதசிஸ்னா எனக்கு தமிழ் வார்த்தை எனக்கு கரெக்டா தெரியல. இது நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு உடலை நான் கவனிச்சது என்ன நடக்குது, வெளி உலகத்துல என்ன நடக்குது, புறம் நம்ம புற சூழல்ல நம்ம ஜீவன செய்வதர்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடுத்து நம்ம அகச்சூழலை எப்படி சிதைக்கிறாங்க, இதெல்லாம் நான் கவனிச்சு நான் ஏற்படுத்திக்கிட்ட புரிதல். அந்த புரிதலை வச்சு நான் பேசுறேன். இது எனக்கு உணர்த்தப்பட்ட உணர்தல்ல இருந்து நான் புரிஞ்சு அது லாஜிக்கலா நான் அதை கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு சரியான அது நிக்கிற மாதிரி, அது ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால இந்த ஹைப்போதசிஸ் வச்சுதான் நான் என்கிட்ட வர்ற மனிதர்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அப்ப இந்த புரிதலுக்கு எல்லா ஹீலர்களும் வரணும். இந்த மாதிரி இது நான் மேம்பட்ட புரிதல் நினைக்கிறேன் ஏற்கனவே இருக்கிற புரிதலோட. இது என்னன்னா ஒரே ஒரு மூலம் தாங்க. என்னன்னா அடிப்படையில நம்ம உடல்ல இருக்கிற நம்ம இந்த ஃப்ளோவை சரி பண்ணாம எதையுமே சரி பண்ண முடியாது. ஆற்றலோட ஃப்ளோவை சரி பண்றதுங்கிறது அக்குபஞ்சர், இந்த மாதிரி எனர்ஜி மெடிசன், பிராணிக் ஹீலிங், ரெய்கி, இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு பண்ற நபர்கள் ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போனீங்கன்னா ரொம்ப நல்லா சரியாவீங்க. அதே மாதிரி ஆற்றல் மட்டுமே போதுமானதானு கிடையாது. அது என்னன்னா இந்த எனர்ஜி மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ற ஹீலர்ஸுக்கு புரியணும். என்னன்னா பொருள் நம்ம என்னதான் ஃபுல்லா மட்டமான பொருளையும் விளங்காததையும் சாப்பிட்டுட்டு மட்டமான குவாலிட்டி மட்டமான குவான்டிட்டி கனாபினான என்னத்தையும் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இப்படிலாம் இருந்துட்டு அங்கே உடலை கட்டமைக்கிறதுக்கு தேவையான பொருள் இல்லாமல் நம்ம உடலை சரி பண்ணுறதுங்கிறது முழுக்க சாத்தியம் கிடையாது. ஆனால் ஆற்றல் கிடைக்கிது வேற வழியில் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு 70% சரியாயிடும். பட் ஆனால் இன்னொரு 30% சரியான பொருள் கிடைக்கலன்னா சரியாகாதுங்கிறது தான் என்னோட புரிதல், இன்றைய புரிதல். அப்போ என்னன்னா பொருளையும் ரொம்ப கவனிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ பொருள் சரியா எப்படி பொருளை எப்படி சரியா இன்டேக் பண்றது, ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், இது மாதிரி பல விஷயங்கள்லாம் மாற்றி அதுக்கு போக தரமான பொருளா எப்படி சாப்பிட்றதுங்கிறதையும் உணர்த்தி அந்த பொருள் முடிஞ்ச வரைக்கும் தான் பண்ண முடியும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. அது போக எப்படினாலும் கொஞ்சம் விஷம் உள்ளதான் போகுதுங்கிறப்ப பொருளுக்கான மருத்துவமா நான் கையில் எடுத்துருக்கிறதுங்கிறது இந்திய மலர் மருந்துகள். மலர் மருத்துவம் இல்லை, அது மருத்துவம் கிடையாது, அது ஒரு சப்ளிமெண்டரி சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னன்னா ஒரு பொருளை கொடுக்குறேன். இப்போ உணவுன்னு வச்சுக்கோங்க, மலர் உணவுகள், மலர்ல இருந்து எடுக்கிற அந்த எசன்ஸ் சாரம் எடுத்து அதை உணவா சாப்பிடலாம், உணவுங்கிற மாதிரி. ஏன்னா மருத்துவம்னு சொன்னா மருத்துவம் எல்லாம் இது செய்ய முடியாது. ஏன்னா நம்ம இது எந்த மருத்துவ காலேஜ்லையும் சொல்லிக் கொடுக்கப்படலை, எதுவுமே பண்ணலை. அதனால இதுதான் நான் புரிஞ்சு வச்சிருக்கிறது. இது சித்த மருத்துவமும் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். நீங்க சித்த மருத்துவம் கரெக்டான சித்த மருத்துவர்கள் தேடி, பாரம்பரியமா பண்ணிக்கிட்டு இருக்கிற சித்த மருத்துவர்களை தேடி அவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா நல்லா ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இது நான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அக்குபஞ்சரோ இல்ல இதுவோ, அதை விட சித்த மருத்துவம் ரொம்ப அருமையா வேலை செய்யும். ஏன்னா அதை விட ஒரு முழுமையான விஞ்ஞானம் தமிழர் விஞ்ஞானம்ங்கிறது கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. எனக்கு அந்த மாதிரி குரு யாரும் இன்னும் அமையலை. ஒருவேளை என்னுடைய தரம் அது பற்றாம இருக்கலாம், அதனால இறைவன் எனக்கு இன்னும் உணர்த்தாம இருக்கலாம். சரிங்களா? அப்படி உணர்ந்த மருத்துவர்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா அவங்கள போய் பாருங்க. அவங்கள போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அவங்களுக்குமே இந்த அளவுக்கு புரிதல் இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன் தோணலை அப்படின்னா அவங்களுமே என்னன்னா இதை வாதம் பித்தம் கபம்னு பாக்குறாங்க. சித்தர்கள் எழுதி வச்சது அவங்க எழுதின காலத்துக்கு கரெக்டா பொருந்தும். சரிங்களா? என்னன்னா அவங்க எல்லா நோய்களையுமே வாதம் பித்தம் கபம்னு பார்க்கல சித்தர்கள். அதாவது சில நேரங்கள்ல விஷம் வைக்கப்படுது பாத்தீங்களா, அதாவது இப்ப அவங்க விஷயங்கள்ல அவங்க மருந்துகளே சில நேரம் விஷங்களா மாறும். என்னன்னா அந்த ரச வைத்தியம்ங்கிறதுல நிறைய ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பாய்சன்ஸே மருந்தை யூஸ் பண்ற ஒரு வைத்தியம் இருக்கு. அப்ப அதெல்லாம் அங்க என்னன்னா அந்த ரச வைத்தியத்துல மருந்து பண்றதுல சின்ன தப்பு நடந்துருச்சுன்னா அது விஷமா மாறிடும். அந்த விஷத்தெல்லாம் முறிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம்
சித்தர்கள் வந்து நஞ்சு முறிவு நூல் அப்படின்னு ஒரு பெரிய புத்தகமே எழுதி வச்சிருக்காங்க. அப்ப என்னன்னா, அவங்க நஞ்சை வந்து நஞ்சுன்னு தான் பார்த்தாங்க. அது வந்து பஞ்சபூத சீர்கேடுங்கிற மாதிரிலாம் பார்க்கல. ஸோ அவங்க இன்னைக்கு தேதிக்கு நம்ம சித்தர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு சேன செய்வர்கள் நமக்கு நஞ்சு வைக்கிறதெல்லாம் வந்து அவங்க வேற விதமா பார்த்து அவங்க அதை எப்படி சரி பண்றதுங்கிறத வேற விதமா எழுதியிருப்பாங்கிறது தான் என்னோட புரிதல். ஸோ சித்த மருத்துவர்களுமே வந்து ஏன் வந்து அதை இன்னும் வந்து பார்க்கல அப்படின்னா வந்து சித்த மருத்துவர்கள் இன்னும் உலக அரசியல்லாம் வந்து அவங்களோட பார்வை இன்னும் விரிவடையலை. அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு குறுகிய பார்வையில மருத்துவங்கிறது மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர அந்த விரிவடைந்த பார்வைக்கு அவங்க வரல. அந்த விரிவடைந்த பார்வைக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம புறச்சூழ்நிலைகளையும் கரெக்டாக உள்வாங்கணும் அப்படின்னா, ஆனால் வந்து எந்த அளவுக்கு புறச்சூழ்நிலைகளை உள்வாங்கணுங்கிறத சித்தர்கள் எழுதியிருக்காங்கன்னா, ஜோதிடம் கரெக்டாக பார்த்து ஜோதிடத்து மூலமாக எந்தெந்த கிரகம் எப்படி பாதிக்கும், அப்போ அந்த நேரத்தில் என்னென்ன மாதிரி மனநோய்கள் வரும், என்னென்ன மாதிரி உடல் நோய்கள் வருங்கிறத பற்றிலாம் அவ்வளோ தெளிவாக எழுதியிருக்காங்க. அங்கேருந்து நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, புறச்சூழ்நிலைகள் கவனிக்கப்படணும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அகம் மட்டுமே வாழ்வு கிடையாது. அகத்தோட சேர்த்து புறத்தையும் சரி பண்ணாதான் வந்து புறமும் சரியாகணும், அகமும் சரியாகும். ரெண்டும் சரியானது தான் வந்து நோய் சரியாகும் முழுமையா. அப்ப என்னன்னா, நம்ம சித்த மருத்துவர்கள் இன்னைக்கு வந்து புற சூழ்நிலைகளை வந்து ஒழுங்கா முழுசா உள்வாங்கல அப்படிங்கிறதுனாலதான் வந்து அந்த பத்தியங்கிற பேர்ல என்ன சொல்றாங்கன்னா, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதுன்னு சொல்றாங்களே தவிர உணவுல இருக்கிற நஞ்சுங்கிறது ரொம்ப மோசமா இருக்குங்கிறது வந்து அந்த நஞ்சோட பங்களிப்பை வந்து அவங்க வந்து இன்னும் வந்து அந்த அளவுக்கு சீரியஸா புரிஞ்சுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப அடிப்படையில நீங்க என்னென்ன சரி பண்ணணும் அப்படின்னா வந்து நோயினா என்ன அப்படின்னா வந்து உடலுடைய அந்த உள்ள இருக்கிற ஃப்ளோ இயக்கம், அதுதான் நோய். அந்த இயக்கத்தை தேக்குறதுங்கிறது தான் நோய். அந்த உடல் சரியா வந்து ஃப்ளோங்கிறது கரெக்டா ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஃப்ளோ தான் வந்து மருத்துவம். அந்த ஃப்ளோவை ரெஸ்டோர் பண்றதுக்கு தேவையான விஷயங்களை பண்றதுங்கிறது தான் வந்து மருத்துவம். அடுத்து பெர்ஃபெக்டான ஒரு ஃப்ளோ இருக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கை. சரியா? ஹெல்த்தியான வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணிப்போம். ரொம்ப ரொம்ப சிறப்பா நல்லா வந்து இது எல்லாருக்குமே சாத்தியம், எந்த வயசுலையுமே சாத்தியம். என்னன்னா இந்த வந்து இந்த ஃப்ளோவை ரெஸ்டோர் பண்ணி எல்லாம் பண்றதுங்கிறது வந்து என்னன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இங்க என்னன்னா, ஒரு என்னன்னா நம்ம நோய்களை வந்து 1 வருஷம் 2 வருஷத்துலலாம் உருவாக்கல. நம்ம 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அவங்கவுங்க வயசை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 20 வருஷத்துல இருந்து மேக்சிமம் வந்து ஒரு 50 வருஷம் வரைக்கும் ஒரு கடுமையான உழைப்பு போட்டு நோயை உருவாக்கி வச்சிருக்கோம். சரிங்களா? உழைப்புங்கிறேன், அறிவே இல்லாத ஒரு உழைப்பு போட்டு நோயை உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த 50 வருஷம் உருவாக்கப்பட்ட நோய் வந்து எனக்கு 5 நாள்ல சரியாகணும், 50 நாள்ல சரியாகணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. அப்படிலாம் சாத்தியமே கிடையாது. அது கழிவு நீக்கத்தை உடம்பால பண்ண முடியும், அந்த அளவுக்கு மருந்துகளும் கொடுக்க முடியும். அதை தாங்க முடியாது உங்களால. அது பண்ற கழிவு நீக்கத்தை வைத்தியத்தை விட்டுட்டு ஓடி போயிடுவீங்க. சரிங்களா? அப்ப மினிமம் வந்து ஒரு குழந்தையில இருந்து உருவாகி வளர்ந்து எடுத்து அந்த உடலை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கு ஒரு 9 மாசம் 9.5 மாசம் ஆகுதா, மினிமம் அந்த டைமாவது ஆகும் முழுமையா சரியாகிறதுக்கு. அதுவுமே வந்து பேஷண்ட் வந்து வைத்தியர்கள் சொல்றதை ஒழுங்கா டிசிப்ளினா ஃபாலோ பண்ணாதான் இந்த 48 நாள்ல சரியாகும் அதெல்லாம் சொல்றதுங்கிறது என்னன்னா, அந்த பிரச்சனையை டெம்பரரியா சரி பண்ணிட முடியும். சரிங்களா? அந்த வாதம் பித்தம் கபம் சூடையோ இதையோ கூட்டி குறைச்சி ஏதோ ஒன்று பண்ணிட முடியும். ஆனா முழுமையா சரியாகிறதுங்கிறதுக்கு டைம் எடுக்கும். இன்னும் சித்த மருத்துவ விஞ்ஞானத்துல ரொம்ப ஆழமா பண்றவங்க வந்து ரொம்ப சீக்கிரம் சரி பண்றாங்க. சரிங்களா? அதுதான் அது வந்து உங்களுக்கு அது வந்து ரொம்ப சொற்பமான மக்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி மருத்துவர்கள் கிடைக்கிறாங்க உங்களுக்குன்னா ரொம்ப சிறப்பு. அவங்க அந்த மருத்துவர்களை பாருங்க. பட் ஆனால் வந்து சும்மா வந்துக்கிட்டு அந்த அக்குபஞ்சராக இருக்கட்டும், இல்லை மலர் ஃப்ளவர் சப்ளிமெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உடனே வந்து நீங்கள் எனக்கு 10 நாளில் சரியாகலை, நான் ஒரு மாதம் வந்தேன் சரியாகலை, இப்படியெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு வராதிங்க. அப்படியெல்லாம் சரியாகாது. ஒரு உயிரை கட்டமைக்கிறதுக்கே வந்து 9.5 மாதம் தேவைப்படுது. வெறும் வந்து ஒரு 2.5 கிலோ இருக்கிற ஒரு குழந்தைய உருவாக்குறது, அந்த உடலை உருவாக்குறதுக்கு. சரிங்களா? அது வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்ல பொருளை யூஸ் பண்ணி உருவாக்குறது. இங்கே என்ன பண்ண வேண்டியிருக்கு, உயிருக்கு தேவை இருக்குது அப்படின்னா வந்து
நீங்கள் போட்ட விஷம், நீங்கள் பண்ணி வச்சிருக்கிற டேமேஜ், அதில் இருக்கிற கெட்டது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் பை லேயர் பிரித்து எடுத்து உடலை விட்டு வெளியே அனுப்பி, அப்புறம் அந்த வெளியே அனுப்பிச்சதெல்லாம் திருப்பியும் புதுசாக கட்டமைக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட டபுள் வேலை. ரெண்டாவது, அன்னைக்கு இருக்கிற 2.5 கிலோவை பில்ட் பண்ணுறது இல்லை இன்னைக்கு வேலை. இன்னைக்கு எவ்வளோ பில்ட் பண்ணுது? 50 கிலோலேருந்து 100 கிலோ திருப்பியும் பில்ட் பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா? அப்போ இப்படி பண்ணுது அப்படிங்கிறப்ப அதுக்கு தேவையான டைம் கொடுக்கணும். அப்போ இங்கே என்ன தேவைன்னா, உங்களுக்கு பொறுமை, நிதானம், நம்பிக்கை வைத்தியர் மேலே, அது போக அது எப்படி நடக்குதுங்கிறத பற்றின புரிதல். அந்த புரிதலை இந்த இந்த பதிவு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு தெளிவு வேணும், இதில் ஏதாவது தப்பு இருக்குதுன்னு நினச்சிங்க, இல்லை தெளிவு வேணும், ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இல்லை இந்த டெலகிராம் சேனல் ஒன்று லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த டெலகிராம் சேனலில் பதிவு பண்ணுங்கள். இல்லை ஆங்கிலம் நல்லா புரிகிற நண்பர்கள் இது ஆங்கில ஆர்டிக்கலை எழுதியிருக்கேன், அதில் போய் படித்து பாருங்கள். அதில் அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் கேள்விகள் வந்து ரொம்ப ஜென்யூனாக நிஜமாக நல்லாவே சிந்திச்சு நல்ல கேள்விகளாக கேட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் தரேன். எனக்கு முழுமையான புரிதல் இருக்கானா? நிச்சயமாக கிடையாது. எப்பயுமே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து உயிரோடு இருக்கிற வரைக்குமே வந்து கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இது எல்லாருக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். சரிங்களா? இது இப்போதைக்கு ஏற்கனவே வந்து ஒரு வைத்தியம் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட இது மேம்பட்ட புரிதல் நான் நம்புகிறேன். இது மேம்பட்ட புரிதல்ல இருந்து இப்போ இன்னைக்கு பண்ணுவோம். இதை விட இன்னும் புரிதல் ஜாஸ்தியாக பண்ணுற வைத்தியம் இன்னும் மேம்படும். நம்மளை இறைவன் வழி நடத்துகிறான், எல்லாரையும் வழி நடத்துகிறான். அப்போ வந்து சரியான பாதையில் பண்ணிக்க ஆரம்பிப்போம். அப்போ தப்பான பாதையை வச்சு நீங்கள் பற்றிக்கிட்டு இருக்கிறத முதல்ல விட்டுட்டு சரியான பாதைக்கு வரணுங்கிற விருப்பம் வைங்க, மாறுங்க. ரெண்டாவது, பொறுமை, நிதானம், நம்பிக்கை, இதை வளர்த்துக்கோங்க. இது நமக்கு கிடையாது இன்னைக்கு இருக்கிற சமூகத்தில். இது அழித்தொழிக்கப்பட்டுருச்சு. நம்பிக்கைனா என் மேலே இல்லை வந்து நான் சொன்ன தியரி மேலே இல்லை, இறைவன் ஒருத்தன் இருக்கான், அந்த இறைவன் கூட மேலே கூட நமக்கு முழு நம்பிக்கை கிடையாது. சரிங்களா? எந்த அளவுக்கு நமக்கு முத்தி போயிடுச்சு அப்படின்னா, ஆண்டவனுக்கு அறிவு இல்லைன்னு நம்ம பேசுகிற அளவுக்கு முத்தி போயிடுச்சு. சரி, ஓகே, இந்த பதிவு ரொம்ப நீளமாயிடுச்சு, போதும்னு நினைக்கிறேன். இது மூலமாக வந்து நோயை பற்றி கம்ப்ளீட்டான தெளிவு உங்களுக்கு பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை சரி பண்ணுறது எப்படி, மனசை சரி பண்ணுறது எப்படி, அடுத்து வந்து இன்னும் பல விஷயங்களை ஒரு பதிவுலையாக பார்ப்போம். சரிங்களா? இதை வந்து என்னன்னா, ரெண்டாவது, நான் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் தான் வந்து என்ன ஜன்னலில் பதிவுகளை போட்டிருக்கேன். நம்ம வரலாறு எதுவுமே தெரியாமல் வந்து நம்ம வந்து நேராக போய் ஏதாவது நமக்கு பிடிச்ச டாப்பிக்கை மட்டும் இப்போ கேட்டிங்க அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் புரியாது. அதனால் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து ஒரு பதிவாக கேட்டு வாங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கேளுங்க, நிதானமாக கேளுங்க, நல்லா உள்வாங்கி கேளுங்க. உள்வாங்கினீங்கன்னா நல்லாவே புரியும். புரியல அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக நீங்கள் உள்வாங்கி கேட்டுட்டு புரியலைங்கிற பட்சத்தில் கேள்வி எழுப்புங்க. அதில் உங்களுக்கு புரியாத விஷயத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து போடுறேன், ஹெல்ப் பண்ணுறேன். இது வந்து என்னென்னா, டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் கேள்வி கேட்டீங்க, குரல் பதிவாக போட்டீங்க அப்படின்னா வந்து எனக்கு பதில் வந்து குரல் பதிவாக போடுறதுங்கிறது ஓரளவு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு தமிழ் வந்து அவ்வளோ வேகமாக வந்து எனக்கு தட்டச்சு பண்ணுறதுக்கெலாம் வராது, டைப் பண்ணுறதுக்கு வராது. நான் ஆங்கிலத்தில் தான் என்னால் டைப் பண்ண முடியும். அப்போ டைப் பண்ணியும் வந்து இந்த இப்போ வாயில் சொல்கிற அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து டெலகிராம் சேனலுக்கு வந்து குரல் பதிவாக கூட கேள்வியை கேளுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்கிறேன், தெரியலன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டுறேன், முயற்சி பண்ணி தெரிஞ்சு சொல்கிறேன். இல்லை அப்படின்னா வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து தேடுதலுக்கு வருவோம். ஆனால் இப்போ இருக்கிற வந்து ஒரு மருத்துவங்கிற பேரில் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது சரியான கட்டமைப்பு கிடையாது. அது ஜியானி செய்தவர்கள் பொய்யா சொல்லி கட்டமைச்சிருக்கிற ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பிலிருந்து மாறி நம்ம வந்து சரியான கட்டமைப்புக்குள்ளே வருவோம் அப்படின்ற தேடுதலில் நான் இருக்கேன். இந்த புரிதல் எல்லாருக்கும் வரணும்னு நான் என்னுடைய விருப்பம். அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் இந்த யூடியூப் சேனல். அதனால் வந்து இது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். நோயை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது ஒரு பதிவுகளையாக நம்ம பார்ப்போம் அடுத்து. சரியா? இப்போ அடுத்து வந்து நம்ம அடுத்த பதிவில் எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா வந்து, இறைவன் என்ன பண்ணுறான், இறைவன் வந்து நமக்கு ஏதாவது வந்து விதிங்கிற பேரில் நம்ம வாழ்க்கையை தப்பாக எழுதிட்டானா, என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இவ்வளோ நேரம் இந்த பதிவை பொறுமையாக கேட்டவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.